ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வரி கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது தெரிந்து கொள்ளுதலை குறித்து பார்த்தோம். காலையிலே பேசின அந்த முதல் பாகம் யூடியூப்பில் வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை பாருங்கள். அதோட தொடர்ச்சி தான் இந்த ரெண்டாவது பாகம். முதல் முறையாக யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் இது தயவுசெய்து ஒன்றாம் பாகத்தை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இப்பொழுது நாம் ரெண்டாம் பாகத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த இடத்துல 27வது வசனம், ஆகிலும் ராஜ்யத்தினுடைய நீதி, இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிலும், அதாவது நம்ம கட்ட வேண்டுமா என்றால் வார்த்தையின்படி நம்ம கட்ட வேண்டாம் என்று வருகிறது. ஆனால் மாம்சத்தில் நாம் இருக்கிற பொழுது நாம் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாதபடி யாருக்கு எதை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்தி ஆக வேண்டும். நாம் பரலோகத்துக்கு போகிற ஜனங்கள் தான். பூமி நமக்கு ஒரு பெரிய பிரதானம் இல்லை என்பது ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வழி. அதனால் நாம் பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் இருக்கிற இடத்திற்கு, குடிக்கிற தண்ணீருக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கும் தேசம் தேவைப்படுறதில்லவா? அதனால் நம்ம வரி கட்டி தான் ஆக வேண்டும். அதனால் அது கட்டாமல் போனால் அநேகருக்கு அது இடரலாய் போய்விடும். ஊழியக்காரர்கள் குறிப்பாக இந்த வரி விஷயத்தில் அவர்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம். என்ன, வரி கட்டித்தான் ஆக வேண்டும். அது பல இடங்கள் நமக்கு வரி கட்டாவிட்டால் என்ன, மருத்துவ செலவு வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே பொருளாதாரத்தில் நம்ம களவு செய்கிறோமோ இது தெரியாது, அநேகருக்கு தெரியாது. எல்லாரும் செய்யாததான் நான் செய்கிறேன்னு சொல்லுவார்கள். ஆனால் நாம் வரி கட்ட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், வரி கட்டப்பட்டு தான் வங்கிகள் உங்களுக்கு லோன்களை கொடுப்பாங்க. உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து சாட்சியாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுவீர்கள் என்றால் என்ன, கடன் வாங்குறீங்க வாங்காதீங்கன்றது வந்து ரெண்டாவது. நீங்கள் பொருளாதாரத்தில் யார் என்று தெரியும். என்ன, எந்த நிலையில் இருக்கிறீர்கள், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்றாவது தெரியும். இது ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய காரியம். விசேஷமாய் ஆலயத்துக்கு வருகிறவர்கள், நமது ஆலயத்தில் என்னோடு பயணப்படும் விசுவாசிகள், தயவு செய்து இதில் நீங்கள் கட்டியே ஆக வேண்டும். கட்ட முடியாவிட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை எப்படி ஃபைல் பண்ண நான் சொல்லித்தரேன். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, யூ மஸ்ட் பி an RCC ஆஃப் an இன்கம் டேக்ஸ். நீங்கள் இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுகிறலாம் இருக்கணும். அரசாங்கத்துக்கு கட்டுகிறல, இல்லை நில் பேலன்ஸாவது ஃபைல் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கட்டி ஆகணும். இது வந்து நம்ம மேலே விழுந்த ஒரு நியதி. இயேசு கிறிஸ்துவை கட்டுகிறார் என்றால் நம்ம கட்டி தான் ஆகணும். நகை போடுறீங்க போடலன்றதெல்லாம் ரெண்டாவது, என்ன வஸ்திரத்தில் வரீங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம். பூமியில் இருக்கிற வரை பூமிக்கு நம்ம செலுத்தப்பட வேண்டிய கணம், அதிகாரிகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கணம், அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய கணம். நாம் கடனாளிகளாக இருக்கக்கூடாது. வாட் மே கம்ஸ், நில் ரிட்டனாவது ஃபைல் பண்ணிவிடுங்க. அதுக்கு என்னவோ அதை ஃபீஸை கொடுத்து ஆடிட்டர்கிட்ட அந்த வேலையை முடிச்சுக்கோங்க. இவ்வளோ கட்டினா இவ்வளோவா எல்லாம் இல்லை. எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயம், எல்லாமே தெரிய வருகிறது. அதனால் பின்னாடி பிரச்சனை வச்சுக்காதீங்க. வளருகிற பொழுது இதை மனசில் வைத்து கொள்ளணும். பொருளாதாரம் வருவதற்கு முன்பாக நம்ம நல்ல அஸ்திபாரத்தை போடுகிறோம். என்ன, உலகம் உங்களை இப்படி தான் பார்க்க வேண்டும். வறுமை, வேதனை, வியாதி, கடன், தோல்விகள் இதெல்லாம் முடிந்து போய் இப்பொழுது புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு புதிய புத்தகம், புதிய தாள் நம்மளுடைய வாழ்க்கையில். நியூ புக், நியூ பேஜ் ஸ்டார்டிங். ஒரு புதிய தாளில் உங்களுடைய பேர் எழுதப்பட்ட எப்படி இருக்கணும்? அடித்து கிடிச்சு எழுதினா உங்களுக்கே கஷ்டப்பாக இருக்கும், வேறு பேர் போயிடும். அதுபோல் இப்போ ஒரு புதிய வாழ்க்கையில் நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நீதியாய் நடக்க வேண்டியது. ரோமரிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது என்னென்னா இருக்கட்டும், சட்டத்தை உடைக்கிறவர்களாக விசுவாசிகள் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த பொருளாதார விஷயத்தில் குறிப்பாக நம்ம இதில் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது வரி கட்டுவதற்கு பணம் இல்லை, கட்ட வேண்டும் என்ற இருதயம் இருக்கிற ஜனங்க, கொடுக்கப்பட வேண்டியது ஆலயத்துக்கு மட்டும் இல்லை காணிக்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தசமாகத்தோடு சபை நின்றோம். தசமாகம், காணிக்க, பில்டிங் ஃபண்டு, பொருத்தனை, திருமண நாள், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் அந்த என்வெலப்பை பின்னாடியே போட்டிருப்பாங்க இல்லையா? இது எந்த சபையும் நாம் மனசில் வச்சுக்கிட்டோ குறையாவோ கரையாவோ சொல்லலை. இது வந்து ஆலயத்தினோட ரொட்டீன். ஓகே, திஸ் இஸ் எ சர்ச் ஸ்டேஸ் ஒன்லி ஹியர், கிங்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஆலயம் இதோ நின்றோம், சபை. ராஜ்யம் இதுலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் சரிப்பா, இதெல்லாம் நீ சரி, ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. சர்ச்சைக்கு கவர் கொடுத்து வாங்கலாம், கூட வச்சு எடுக்கலாம், என்னென்னமோ வச்சு அவங்க காணிக்க வசூல் பண்ணலாம். என்ன அதிலெல்லாம் வந்து நான் தலையிடவே இல்லை. அது ஒரு புறம் நீங்கள் சரியாக இருக்கலாம்.
இன்னொரு புறம் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்துகிறீர்களா? ஒன்றும் இல்லை, ரேகை வைக்க போகிறது கிடையாது ரேஷன் கடைக்கு. 50 பேரும் குடும்பத்தில் அத்தனை பேரும் போய் நீங்கள் ரேகை வைக்கிறது கிடையாது. ரேஷன் பொருளை யூஸ் பண்ணுறது கிடையாது. வாங்கியாவது யாருக்காவது கொடுங்க. அப்படியே விட்டால் கார்டு லேப்ஸ் ஆகிடும். இட்ஸ் வெரி டஃப் டு கெட் ரேஷன் கார்டு லேட்டர் டேஸ். இது ரொம்ப ஒரு அசால்ட்டாக, ரொம்ப மெத்தனை போக்காக செயல்படுகிற விசுவாசிகளை ராஜ்யம் கண்டிக்கிறது. இந்த அரசுக்கு நீங்கள் காட்டுகிற அரசு இருக்கிறதோடு தானே நம்ம உட்காந்து ஆராதிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அரசு இருக்கிறதோடு தானே நம்ம பொருட்கள் எல்லாம் காணாத போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்கிறோம். அரசு சட்டம் இல்லாவிட்டால், துறைகள் இல்லாவிட்டால் அவ்வளோதான். தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடிச்சுன்னு சாப்பிடணும். இவன் பக்கத்துட்டு எதிர் வீட்டுக்காரன் போலீஸு ஒரு நாள் லீவ் எடுத்தால் போதும், கலவரங்கள் அதிகரிக்கும். லஞ்சம் வாங்குறாங்க, அது வாங்குறாங்களாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே டிபார்ட்மெண்ட் இன்னிய தேதி வரைக்கும், சுதந்திரத்துக்கு பிறகு அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம நாட்டில். போலீஸ் இல்லாத நாடுகளும் இருக்குது உலக உருண்டையில். கூகுள் அடிச்சு பார்த்தா இருக்கும். சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கேவலமாக பேசுவாங்க. காவல்துறையா, அவன் காசு கேட்பான், லஞ்சம் வாங்குறான், இப்படி தான் சொல்லுவாங்க. நீதித்துறை இன்னும் எவ்வளோ மட்டமாக பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாட்டா நம்ம ஜீவிக்கவே முடியாது. சால் கார்பன் டை ஆக்சைடு லைக் ஆக்சிஜன். இது நம்மளுக்கு சுவாசம், பிராணவாயு போல். இதெல்லாம் இது இல்லைன்னா முதல்ல வாழவே முடியாது. அது பயப்படுறாங்கனாக்கா அது அவங்கவுங்க தனிப்பட்ட பின்னணியை சேர்ந்தது. என்ன குற்ற பின்னணி இருக்கிறவன் பயப்பட மாட்டான், சும்மா இருக்கிறவன் தான் பயப்படுவான். இது நிஜம். அவனுக்கு பழகிட்டு இருக்கோம் நேரத்துக்கெல்லாம். எந்த போலீஸ் எதுக்கு வரான், என்ன வரான்னு அவன் நடைய சொல்கிறோம். நான் சொன்ன குற்ற பின்னணி இருக்கிற ஜனங்களுக்கு நல்லா தெரியும், பயப்படவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஆனால் பயம் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தனி கிருபை, தனி தாளந்து வந்துடும். அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாம் தெரிய வந்துடும். இதெல்லாம் ரொம்ப நியாயமானவைகள், நீதியானவைகள், நடைமுறை காரியங்கள் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வரி கட்டி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். சபை இதற்கு ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும், சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமாம், நான் கட்டி தான் ஆகணும். லோன் வாங்கிறதுக்காக மட்டும் கட்டாதீங்க. இது ஒரு ரத்தத்திலே ஊறணும். ராஜாக்குரியது ராஜாக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு, என்ன குடும்பத்துக்குரியது குடும்பத்துக்கு. அந்தளவுக்கு வர்றதில்லை ஐயானா இனிமேட்டில் வர்றோம். இந்த எண்ணங்கள்லாம் மனசில் உட்கார்றப்போ, நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறப்போ இன்கம் வரும். சில சமயம் இதுவே கர்த்தருக்கு முன்பு பாவமாகவே இருக்கும். சில ஊழியங்கள்லாம் எழும்பவே முடியாது. ஏன்னா என்னவோ தெரில, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா உபவாசம் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய ரீதியாக இருப்பாங்க, ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி ரொம்ப உத்தமமாக இருப்பாங்க, பூமிக்கு ரீதியில் ஜீரோவாக இருப்பாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். பொருளாதாரம் தாழ்த்தப்பட்டதுனால சொல்ல, பொருளாதாரத்தை எப்படி அலங்கரிக்கணும்னு தெரியணும். உங்களுக்கு கொஞ்சம் காசை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும், எதில் விதைக்கணும்னு தெரியணும். அந்த ஞானம்லாம் இது வேறு உலகம். இது பொருளாதார உலகம் என்பது வேறு உலகம். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் இந்த கடன் வாங்கி சுற்று போயிட்டார் ஒருத்தர் எலிஷா காலத்தில். நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்தவன், ஆனால் மிஸ்மேனேஜ்மெண்ட். சரி, போகிறது தான் போகிற, சொத்து வச்சுட்டு போகலாம் கூட பரவாயில்ல, ஒரு கடன் வச்சுட்டு போகிறது எவ்வளோ அபத்தம்ன்றது நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் பொம்பளைங்களும் சில பேர் நல்ல குடும்பம் ரன் பண்ணுவாங்க. நான் சொல்ல விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், அவங்களே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஷார்ப்பாக ரன் பண்ணுவாங்க. ஆனால் புருஷனாக இருந்து நிறைய தவறு, புருஷனாக இருக்கிற வீடுகளில் தவறு நடக்க நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், வார்த்தைக்குள்ளே போகிறது இல்லை. தசமத்தோடு சபை நின்றோம், சேஃப். நீ கட்டினா கட்டு, நீ படிக்கலாம் போன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சபை தசமாகம் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு விட்ரும், உறிஞ்சி எடுத்து விட்ரும். மீதி எல்லாம் உங்கள் இஷ்டம். அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய குற்றவாளியாகவே காணப்படுவீங்க. தேவனுக்கு முன்பே சொல்கிறேன், தேவையில்லாத ஆப்ரேஷன், தேவையில்லாத ஸ்கேன், தேவையில்லாத காரியம், டாக்டருக்கே தெரியாது என்ன பிரச்சனைன்னு, இதெல்லாம் வருது இல்லையா. எல்லாத்துக்கும் நம்ம பணம் செலவு பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் வேணாம் நமக்கு. இங்கே பிடிச்சி அங்கே விடுற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே 10 ரூபாய்க்கு அங்கே 100 ரூபா நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். உட்காந்து பார்த்தா இதுதான் உண்மை. என்ன இது ரொம்ப ஒரு இது வேணாம், இதை விட்டுருங்க, இதுக்கு மேலே பேச வேணாம். இதில் பேதுருவை கர்த்தர் செலக்ட் பண்ணதுக்கான, தெரிந்து கொண்டதுக்கான காரணம் காலைல கொஞ்சம் பார்த்தோம். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய மனநிலைக்கு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வழியிலே அதை பார்க்கணும். எப்படி அவருடைய வழியில் நம்ம பார்க்கிறது? அவர் சொல்லுகிறார், நீ கடலுக்கு போய், என்ன கடலுக்கு போய், டைரக்ஷன், லொக்கேஷன் எல்லாம் வந்துடுது. கடலுக்கு போனோம். இது தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதை வாய் திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காக அவரிடத்துக்கு கொடு என்றான்.
இந்த இடத்துல பேதுரு கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கான காரணம், தேவன் சில காரியத்தை சில வழியிலே தீர்ப்பார். உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் என்றால் நம்முடைய சொந்த யோசனைகள் சுய ஞானத்தை விட்டு வெளியே வரணும். நமக்கு ஒரு தேவைன்னா உடனே நகையை வைப்போம், இல்லை தெரிஞ்சவங்கிட்ட கேட்போம். அந்த இடத்துல பிரச்சனை ஆச்சுறப்போ மறுபடியும் தேவன்கிட்ட வருவோம். சரி, நகை நம்முடைய நகை மூட்டை முடிஞ்சால் முடியும், இல்லைன்னா விட்ருவோம். அது நமக்கு முடியலையா விட்டாச்சு, அது பெரிய மேட்ரு ஆகாது, பெரிய ஒரு வீரியம் கொள்ளாது அந்த விஷயமும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வேணால் பிரச்சனை இருக்கும். எங்கள் அப்பா போட்ட நகை, எங்கள் அம்மா போட்ட நகை, எங்கள் ஆயா போட்ட நகை, அது பாய் வித்துட்டியடா, இது மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். இது இல்லற பிரச்சனையோடு போயிடும். கொஞ்ச நாள் அந்த அம்மா என்ன பண்ணோம், விட்றோம். சரி, புருஷன் என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் எவ்வளோ திட்ட முடியும், சரி விட்டுறலாம் பாவம். இதே அந்நியர்கிட்ட இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ மறுபடியும் என்னன்னு இப்படி பார்த்த முகம் இப்படி திரும்பி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கதறோம். அதுக்கு தான் சொல்கிறது, முன்னமே இது கர்த்தருடைய வழியில் போயிட்டோன்னா நிறைய பேங்க் லோன்ஸ் கர்த்தரை அடிச்சுன்னு வரார் சபையில், இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் மூட்டுறாங்க, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸை என்னென்னலாம் பண்ணி அவங்க வெளில வர முடியுமோ கர்த்தர் அவங்களுக்கு வழிகளை உண்டாக்குறார். அல்லேலூயா, இல்லைன்னு சொல்ல. இது சில சமயம் தெரியாமல் போய் மாட்டினா கர்த்தரை ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் இந்த பிரசங்கம் கேட்ட பிறகு எதுவாகினும் தேவனை சார்ந்து வாழணும். பேதுரு கிட்ட அந்த வெள்ளிப்பணம் இருக்காதா என்பதை பார்த்தால் இருக்கும். உங்ககிட்ட இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம விசுவாசி கூப்பிட்டு நம்ம இதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஃபஸ்ட்டு யோசிப்பான். அடுத்தது, ஏன் அவ்வளோ தூரம்லாம் போனேன், ஐயா 500 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, நான் தரேன், இதில் விட்ருங்க, இதில் ஏன் பெருசாக எடுக்கிறீங்க? சில பேர் நீங்கள் அப்புறம் தாங்க, சில பேர் இதை காணிக்கையாகவே நானே உங்களுக்காக செலுத்துகிறேன், உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது. ஆனால் இங்கே பேதுரு கட்டலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரே ஒரு வெள்ளி காசு தான் தேவை. அந்த நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க, எவ்வளோ டேக்ஸ் தேவைப்படும், மொத்த அமௌண்ட்டு கட்ட போகிறது மிஞ்சி போனால் 30%. அது நம்ம காட்டுறதை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம வருமானத்திலே கொஞ்சம் கட்ட போகிறோன்னா ஒரு தொகை, ஒரு காசு கட்டுறாருனாக்கா ஒரு மொத்த வருமானம் எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சபட்ச வரி கட்டுறது ஒரு வெள்ளி காசு இருக்காதா? ஸோ நீதி இது சொல்லும். ஒரே ஒரு வெள்ளி காசு, 1 கோடி ரூபா நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாதா? இன்றைக்கி டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணலாம், நாளைக்கு டேட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் உழைத்து தான் சில காரியங்களை செயல்படுத்தப்பட வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் ரெகுலர் அண்ட் பேசிவ் இன்கம். ராஜ்யத்தில், ஊழியத்தில் இதில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படி சொல்ல நான் உங்களுக்கு இந்த வரைபடத்துக்குள்ளே வந்தால் விசுவாசி தப்பிச்சான், இல்லைனா நாசம். வாழ்க்கை முழுவதும் 20 வருஷம் 25 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடும். இது உண்மை. உங்களுக்கு எப்படி கடன் அடையுது? அநேகர் சொல்லாங்க, ஜெபிக்கிறோம், நல்லது, அப்புறம் அற்புதம் செய்தார், அப்படியே முடிச்சிடுவாங்க. மறுபடியும் எங்கன்னா கடன் வாங்கி அது கொடுக்காம உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். சரியான பாதை தான். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி 2 கடன்காரன் ஆக்கி, 2 ரூபா வட்டி, அவன் 5 ரூபா வட்டி. அவன் கேட்குற மொத்த தொகை தரமாட்டான். நீங்கள் ஒரு தொகை கேட்டிங்களா, அதில் பாதி தருவான், அடுத்த வாரம் வாங்கிக்கணுமா, அப்படி தரமாட்டான். அப்புறம் வட்டி அதிகம். இது சில பேர் கேட்டால் சொல்ல, வட்டி அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 10% வாங்க காரணம் என்ன? 10 மாதத்தில் கொடுத்துருவோம் முதல்ல, மீதி வரதெல்லாம் லாபம். அநியாய வட்டிக்காரன்னு நம்ம சொல்லுவோம். தேவை தானே வாங்குற, தெரிஞ்சு தானே வாங்குற, நானாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன், இது மாதிரி ஆகிடும். சிலது வட்டி வாங்குன்னு தான் மிச்சம், முதல் போய் சேராது. இது மாதிரியும் இருக்குது. சில கொடுத்துட்டு செத்து போகிறது இருக்குது, சில வாங்கிட்டு செத்து போகிறது இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? கொடுத்தா கேட்காதேன்னு சொல்லுது. நம்ம எல்லாம் ஜபத்தில் தெரியாமல் ஜபம் பண்ணுவாங்க சில பேர். ஆண்டவரே, இன்று கஷ்டப்படுறேன், நான் அநேகருக்கு கொடுக்கும்படி நான் ஆசீர்வதிக்கப்படும். நானும் கடன் வாங்காது இருக்கணும், அதோடு நெற்றா பரவாயில்ல. நான் கடன் கொடுக்கணும், ஐ மஸ்ட் பி எ லெண்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தினுடைய மறுபுறம் சொல்கிறேன். கொடுத்தீங்கன்னா கேட்கவே, சட்டத்தின்படி வேத வசனத்தின்படி கேட்கக்கூடாது. நல்லா இருக்க எதுன்னா அதான் நல்லா தான் இருக்கும். வசனம் இப்படி தான் சொல்லுது. கொடுத்தோமா திரும்பி வரும்னு சொல்லி கொடுக்காத, கொடுத்துரு, அவ்வளோதான். அது மறந்துடணும். அதில் ஒரு பிஸ்னஸ், அதெல்லாம் வேதம் கண்டிக்குது. வட்டி பிஸ்னஸை நம்ம செய்ய முடியாது. 2வது, சபைக்குள்ளே இந்த கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. 2 பேருமே, கொடுக்குறவங்க நீதி சொன்னாலும் சரி, வாங்குறவங்க நியாயப்படுத்தினாலும் சரி, 2 பேரையுமே சபையை விட்டு கர்த்தர் துரத்திடுவார். இது நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம். சிலதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஃபைனான்ஷியல் க்ளீன்லெஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதான் காலேஜ் சொன்னேன், உங்களை ஐஸ்வர்யம் சம்பாதிக்க கர்த்தர் பலன் தருகிறார். போக மாட்டான், கடலுக்கு போக மாட்டான். இது மனநிலை. இது எதுக்கு? இது ஒரு காசுக்கு போயிட்டு என்கிட்ட வாங்குறேன், என் பொண்ணுக்கிட்ட இருக்குது, என் பையன்கிட்ட இருக்குது, எங்கள் வட்டாரத்தில் இருக்கிற காசு தான் இது. ஆனால் இந்த இடத்துல வட்டாரத்தில் இல்லாத காசுக்கு தான் நம்ம
கடன் தான் வாங்குமே தவிர புழக்கத்தில் இல்லாத பணம். மாத சம்பளக்காரங்க 50 லட்சம் எங்கேருந்து வரும்? அவங்க நியாயப்படுத்துறது சொல்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கட்டிலேருந்து ஒத்தாசை வரும். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர் வழிகளில் நின்னா உங்களை தேடி எல்லாமே வரும். உங்களுக்கு என்று ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஒரு மீன்ன்றது தம்னையில், அந்த ஒரு மீன் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசுக்கு பார்த்தால் ஒரு மீன் யாருன்னு கேட்டால் அந்த ஒரு மீன் வந்து பேதுரு. ஒரே மீன் போதும் உங்கள் தேவைகளை சந்திக்க. இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது திருமணமாக இருக்கும், சரியான துணையாக இருக்கும், சரியான வாசல் திறக்க அப்படிதான் இருக்கும், பொருளாதார தடையாக இருக்கும், கடன் பிரச்சனையாக இருக்கும். ஒரு மீன் போதும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க. அதான் வெளிப்பாடு இன்னைக்கு. அந்த ஒரு மீன் காலையில் பார்த்தா அந்த ஒரு மீன் பேதுரு. பேதுரு ஒரு மீனாய் கர்த்தருடைய வழியிலே வருகிற ஒரு மீனாக பேதுரு வருகிறார். ஆனால் அந்த பேதுரு செம்படவன். அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவனை மதிக்க மாட்டாங்க. உலகர்வம் காலை எல்லாமே பார்த்தாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பேதுனுடைய குணாதிசயங்கள் சொல்கிறேன். இயேசுன்னு வார்த்தை கேட்ட உடனே அவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிதானமாக இருக்கான். எவ்வளோ பதற்றம் கொண்ட மனுஷன். ஐயோ ரபி அப்படியா, உண்மை கட்ட முடியலையா, இதை பண்ணுறேன், அதை எதுவுமே சொல்ல. பேதுருவே நீ அவர்களுக்கு எட்டுள்ளது அப்படி கடலுக்கு போய் நீன்னு கர்த்தர் சொல்கிறார். யாரையும் கூட்டு போகாதுன்னு அர்த்தம். தனித்து பயணப்பட்டால் உன்னுடைய காரியங்கள் வாய்க்கும். கூட்டு தொழில் என்றைக்குமே நமக்கு ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு கூட்டு தொழிலும் ஒத்து வராது. நம்ம சண்டே ஆனால் கடையை மூடுவோம், அவன் சண்டே ஆனால் வியாபாரம் ஆகணுவான். இங்கே சண்டேல வியாபாரம் பண்ணாக்கா நம்மளுக்கு மண்டேல ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது நம்மளுடைய பயம், தேவ பயம். தேவராகமம் 26 சொல்லுது, உனக்கு எல்லாம் தரேன், ஓய்வு நாளை ஒழுங்கு ஆசிரி. ஓய்வு நாள் எதையும் வச்சுக்காத. எல்லா ஸ்கில்லும் உங்களுக்கு இருந்தால் கூட சரி, சண்டேல நம்ம பிஸ்னஸ் பண்ணால் வேறு மாதிரி போய் முடிச்சிடும். இது ஒரு நாள் ஆண்டவருக்குன்னு வச்சிடணும். லாபம் கொழிக்கட்டும், அது என்னென்னா வரட்டும், அன்றைக்கி ஒரு நாள் தான் என் பிஸ்னஸ், பரவாயில்லையா. என்னை கேட்டால் கறி கடைக்கே சண்டே போகிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் சொல்வேன். ஒன்று சாட்டர்டே போய்க்கோங்க, நம்மளுக்குலாம் சனிக்கிழமை ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் எல்லா நாளும் வச்சுருக்கார். இல்லை மண்டே போய்க்கு. சண்டே இதை வச்சுக்கினோம்னாக்கா கறிக்கடையில் நம்ம ஆராதனை நேரம் மிஸ் ஆகிடும். இது நடந்திருக்கு. ஆராதனை முடிச்சுட்டு வாங்கிட்டு போகிறோன்னா சந்தோஷம். டிபெண்ட்ஸ், உங்களோட இஷ்டத்தை நான் இதை விட்டுறேன். நீங்களாச்சு ஆண்டவராச்சு. லேவியராகமத்தில் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆண்டவருடைய ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கிற பொழுது வானத்தின் பனி வரும், வானத்தின் மழை வரும். உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் வந்தால் 5 பேர் சேர்ந்து துரத்துவீங்க. மன்னிக்கும், 5 பேர் 100 பேர் வந்தால் 5 பேர் சேர்ந்து துரத்துவீங்க. குடும்பமாக நிற்பீங்க, குடும்பம் கலையாது. உங்களுக்கு எல்லா போஷாக்கும் இருக்கும். வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். எகிப்தினுடைய வாதம் எதுவுமே வராது. 26வது அதிகாரம் லேவியராகமம் படித்தால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பாரபட்சம் பாராட்டாதீர்கள், இது எல்லாமே அப்படிதான். புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. சபை கூடி வர்றது சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி கேட்டுக்கொள்ளாது. காரணம் என்னென்னா, இது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். சபைக்கு வருகிறது கிருபை. சபைக்கு வந்ததுனால நடக்கிற அனுபவங்கள் என்னென்னா, வீட்டில் போய் லேவியராகமம் 26 படிச்சு பாருங்கள். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அது எல்லாருக்கும் ரெசெஷன் வரும், எல்லாருக்கும் என்னென்னமோ வரும், என்னென்னமோ பிரச்சனை சொல்லுவாங்க. லாக்டவுன் வரும், அமுச்சிட்டான் வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க, ஏஏ வந்துடுச்சு, பிஏ வந்துடுச்சு, என்னென்னமோ வரும். நித்தமும் ஒரு சவால்கள் வந்து கொண்டிருக்கும். எல்லாருடைய வேலையும் ப்ரைவேட்டைசேஷன் நித்தியகண்ட பூர்ணாயுஷாக இருக்கும். கவர்மெண்ட் ப்ரைவேட்டைசேஷன் ஆகுது. அரசு வேலை பெருசாக இருந்துச்சு, இப்போ அரசு வேலை எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் ஆகுது. அப்போ பென்ஷனை நான் சார்ந்து வாழ்ந்தாங்க வயோதிகத்தில். 2005க்கு அப்புறம் பென்ஷன் கிடையாது. இப்போ நடக்கிறது சொல்கிறேன். வாழ்வியலோடு ஒத்து போகணும் வேத வசனம். நீங்கள் நினைக்கிறத போல் பிரமாண புஸ்தகங்கள் ஏதோ ஆண்டவருக்குரியது ஆவிக்குரிய வாழ்க்கை நினைக்காதீங்க. பூமிக்குரிய வாழ்க்கையில் செழித்து வருவதற்குத்தான் தேவ சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் இப்போ கடைபிடிக்கிற பொழுது நாளை உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் பெருமையாக திரும்பி வராது. நீ போனால் நீங்கள் போனோம், நீங்கள் யாரையும் கூட்டு போகக்கூடாது. ஆனால் பேதுரு தனியாக கடலுக்கு போய் பழக்கமே கிடையாது, வலையோடு போய் பழக்கம். இது நல்லா புரிஞ்சுக்கணும், இதனுடைய ஆழம் இருக்கிறது. படகு வலை எல்லாம் 2 பேரோட போய் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஐயரே ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்ன பேதுரு. இப்பொழுது பார்த்தால் இது மீனவ தொழிலில் இருக்கிறவர்களிடத்தில் நான் பேசின பொழுது கற்றுக்கொண்ட ரகசியம். நான் கேட்டேன், இதை படிச்சுட்டு ஒரு நாட்டில் போட்டில் ஒரு கடல் பகுதியில் இருக்க வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. நான் சொன்னேன், ஏன் ஃபிஷ்ஷிங் ராடு போடக்கூடாதா? அவங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபிஷ்ஷிங் ராட் போடுறது தூண்டில். ஐயா, உங்களுக்கு இந்த சப்ஜெக்டே தெரில, இது மீன்பிடி வியாபாரம். வாருங்கள், உட்காருங்கள், குடியுங்கள், புஷியுங்கள், போட்டில் ப்ரேயர் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க, இங்கிலீஷ் பாட்டெலாம் பாடுங்க, சந்தோஷம்.
ஆனால் இதை மாதிரி யார்கிட்டையும் சொல்கிறாதீங்க, சிரிப்பாக இருப்போம். இவங்க ரொம்ப நீங்கள் அறிவாளி, உங்களுக்கு நாங்கள் படிக்கலை, அவன் சொன்னது சொல்கிறேன். தூண்டிலெல்லாம் கடலில் போடக்கூடாது ஐயா. தூண்டிலுக்கும் வலை தான், வலையில் போடுறது தான், வலை வீசுறது தான் என்ன சொல்கிறது, கடல் வலை மேட்ச். தூண்டிலெல்லாம் எங்கே தெரியுமா போடுவேன், பிரிட்ஜு மேலே நின்று பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஓடை, குட்டை, குளம், ஏரி இவ்வளோ வரைக்கும் தான் அந்த தூண்டில். அதுக்கு மேலே தூண்டில் எப்படி தெரியுமா இருக்குது நீங்கள் சொல்கிறது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல, நீங்கள் போய் பல்பம் எடுத்துன்னு ஸ்லேட் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு. அது யார் எழுதுவா? இப்போ கிடையாது பல்பம், அது வேறு விஷயம். சாக்கு இருக்கான்னு தெரில, எல்லாம் மாடர்ன் போர்டு ஆயிடுச்சு. அப்போ அந்த பல்பத்தி என் கிளாஸ்மேட் சாப்பிடுவான், வச்சா காணாது போயிடும், இவன் எடுத்து சாப்பிட்னு இருப்பான். இது ஒரு காலம், இது ஒரு அந்த காலம் திரும்பி வராது, வேறு விஷயம் வச்சுக்கோங்க. வந்து பொத்து 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 பொத்துன்னு விழும் அந்த பையனுக்கு. என்னமே பண்ணாத மாதிரி இருக்கும், வாயை திறடான்னு பார்த்தா வாயிலிருந்து பல்பமாக எடுக்கும் மிஸ்ஸு. இது ஒரு காலம். அந்த மாதிரி அந்த பல்போன்னா யாருக்கும் தெரியாது, இது எழுதுகோள் இப்போ தெரியும், அது வேறு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை பல்போன்னா கூகுளில் போட்டு பாருங்கள், வெள்ளிச்சா ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும், வாசமாக இருக்கும். ஆனால் அவன் சாப்பிட்றப்போ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம், இதெல்லாம் திரும்பி வராது. குரங்கு பெடல், சைக்கிளில் குரங்கு பெடல் அடிச்சுன்னு போனால் காலம் எங்கே, கீழே போட்டு உழுந்து வாரின காலம் எங்கே. இப்போ பார்த்தா எடுக்க பிடிக்க கூட சைக்கிள் இப்படி ஆடவே மாட்டேங்குது. எது ஊனமுற்ற சைக்கிள், எது நல்ல சைக்கிள்னு தெரியல, எல்லாத்துக்கும் போய் 3 சக்கரம் வச்சிட்டான். உழாத போகணும். இப்போ பையன் உழுந்தானா அப்படி தான். அப்போல்லாம் உழுந்து தேய்ச்சிக்கின்னு விளையாடின்னு வேர்த்து ஊற்றுன்னு வீட்டில் வந்தோன்னே ஓன்னு கத்துவாங்க, ஏய் என்னடா இந்த மாதிரி வைக்க, ஓடு கிணத்துக்கு ஓடு, போய் முதல்ல மூஞ்சி கை கல்லாம் கழிணும், வந்தோன்னு சோறுன்னு கேட்காது. இப்போ வர்றப்போ பையன் ஸ்நாக்ஸோடு வரான், இல்லை வந்து ஆர்டர் போடுறான். அப்பா வச்சுருக்கால் பார்த்தா டிங் டிங் சத்தம் வந்துன்னு இருக்குது, இது எடுக்கிறேன். என்னடா இது சருன்னு போகுது. 250 ரூபாவில் குடும்பம் நடத்தின காலம் இருக்குது. அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சு, இல்லை கோழி, இன்னி வரைக்கும் அது 250 ரூபா இஸ் நார்மல் மணி ஃபார் ஆர்டினரி ஃபேமிலி. இவன் பர்கர் வாங்குகிறான், அது வாங்குகிறான், இது வாங்குகிறான், பார்த்தா 290 ரூபா ப்ளஸ் டேக்ஸ், ஒரு குழந்தை. அப்புறம் இன்னொன்று வருது, அவன்டி வாங்கி சாப்பிட்றானே. இவர் பெரிய தாராள பிரபு மாதிரி சொல்லுவார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். தெரியாமல் ஆசைப்பட்ட அப்பா பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்பான், சரின்ட்டார்னா அதையும் ஆர்டர் போட்டுருவான். எதுக்கு வச்சுருக்காருலாம் தெரியாது, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படியே அப்பா ரத்தம் பீச்சின்னு அடிக்கிற மாதிரி, ஒன்லி 2000 டேடி, ஒன்லி. அந்த ஒன்லி எங்கேருந்து வருது, அந்த மனசு உழைக்கணும்டா, நாயா பேயா, இதெல்லாம் என்ன காசா இது. இதே நம்ம அவங்க சேர்த்து வச்சுற காசு சேர்க்குறாங்க வச்சு, நம்ம கொடுக்குற காசு சேர்க்குறாங்க, அந்த உண்டியில் எடுத்து பாருங்க, தேங் காசு. இப்போ தெரிந்தா உனக்கு ஒன்லி 2000 சொன்னிய, ஒரு 200 கூட உண்டியிலேருந்து. இது இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் வந்து ராஜ்யத்தில் வர்றப்போ இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், பசங்க சேட்டை, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி போனோம். அதெல்லாம் நம்ம இஃப் யூ ஆர் டேக்கிங் டு த ஆர்ட் வி வில் டேக் டிக்கெட் டு ஹெவன். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி போனோம். ஆமாம், என்ன பண்ணுறது. இதில் தான் நம்ம ஆட்கள் ரொம்ப தப்பு பண்ணினா சொன்னாங்கன்னாக்கா, டேய் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா வளர்ந்தோம்னு ஆரம்பித்தா அவ்வளோதான், அவன் டென்ஷன் ஆகிடுவான். நீ எப்போனா வளர்ந்து தோலை, அதான் உனக்கு சரியாக வளர்க்கலன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். நாங்களாம் எப்படி வளர்ந்தோம் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா பெரம்பூரில் ரேஷன் வாங்கினு திண்ணனூர்லேருந்து பிரகாஷ்வரன் நடந்து வருவாங்க. 10 கிலோ அரிசி ஒரு கையில் மட்டும், இன்னொரு கையில் 10 லிட்டர் கெரோசின் இருக்கும். பெரம்பூர் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு பைக்கு வேணும், விட்டா கார் கேட்குங்க. காசு கொடுக்காம போய் வாங்கினா அங்கே போய் லைனை பார்த்துட்டு ஓடி வந்துடும். இன்றைக்கி நடப்பு அப்படி ஆயிடுச்சு. ஒரு விசுவாச சீட்டில் ஒரு பொண்ணு கேட்குது, ஏன் ஒய் கான்ட் அங்கிள் தட் ஃபெல்லோ கேன் நாட் ஜிபே அஸ் அப்படின்னு சொல்லி. அம்மா கொடுக்கறது இலவசம். அப்படியே காப்பி டேப்லெட் மேலே ஊற்றிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொடுத்து காப்பி வச்சுங்கிறப்போ சொல்லுது, ஒய் கான்ட் தட் ஃபெல்லோ டூ ஜிபே ஃபார் அஸ் அப்படின்னு ஏன் முறைக்குது. அவனை யார் ரேஷன் கடைக்காரன், அவன் கொடுக்குறதே இனமாக கொடுக்குறான். சனியனை போய் காசை பதிய வச்சுட்டு ரேகை வச்சு வாங்குன்னு அவங்க அம்மா திட்டுது. பாஸ்டர் இருக்காருன்னு பார்க்குறேன், எல்லாம் திட்டிட்டு பாஸ்டர் இருக்கிறாருன்னு பார்க்குறேன். அசிவசமாக கேட்பேன் உன்னை, சரி என்ன பண்ணுதுமா, கம்முன்னு இருமா, நான் காப்பி கொடுக்குறேன் கம்முன்னு இருமா, அப்புறம் என்ன பேசுவோம். இலவசமாக கொடுக்கறது ஜிபே பண்ண சொன்னால் நான் எங்கே போகிறது. அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் போய் கொண்டிருக்குது. இப்போ நம்ம வளர்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் எங்கள் அம்மா நடந்தாங்கன்ட்டு இல்லை நான் கஷ்டப்பட்டு வந்தேன்றதுக்கு இப்போ இருக்கிற சமுதாயத்திலாம் சொல்ல முடியாது.
இப்போ வந்து எக்ஸசைஸ்க்காக சைக்கிள் ஓட்டுறோம். அப்போ வாழ்வாதாரமே சைக்கிள்ரா. அந்த சைக்கிள் எங்கள் அப்பா தொடச்சி வச்சு நான் எட்டு போய் பஞ்சர் பண்ண வந்தால் அதுக்கு ஊழும் உதை. இதே வீட்டில் நடந்துச்சு. இதெல்லாம் இது ஒரு மாதிரி உலகம் அன்றைக்கி காலத்தில். எதுனா ஒன்றா எல்லோரும் வந்துடுவாங்க. இப்போ சாவு போகிறப்ப தான் தெரிந்து யார் செத்தான்னு. இதில் அநியாயத்துக்கு என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கிற பசங்க வர்றதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் அனுப்புன்றான், யூடியூப்பில் போடுன்றான். எது சாவை யூடியூப்பில் பார்க்குறான் இன்றைக்கி. அது போட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் வேறு பண்ணுறாங்க. ஆர்ஐபி 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 ரிட்டன் இஃப் பாசிபிள். விட்டா போகிறேன்டா நான்ட்டு அவன் போயிட்டான். இவன் ஆர்ஐபி ஒரு அழற சிம்பிள். எதுவுமே எல்லாம் டிஜிட்டலாகவே மாறிடுச்சு. பணம் எடுக்கிறதுலேருந்து பணம் கொளுத்துறதுலேருந்து. இந்த கொரோனா வந்த பிறகு இன்னும் டமாஸ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பணம் போவோம், பின்னாடி 50 பேராவது போவோம். இப்போ 50 பணம் போய்து 5 பேர் போகிறதுக்கு ஆள் இல்லை ஒரு காலத்தில். நமக்கு ஒட்டிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஆகிட்டோன்னா ஐயோப்பா உலகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற டேட்டுக்கு நீ போ கடலுக்குன்னா நீ தான் போகணும். இந்த கீழ்ப்படிதல் எங்கேருந்து வந்ததோ தெரில. பேதுரு மேஜரான இடத்துல பேதுரு காலையில் எப்படியெல்லாம் தமாஷா பேசும். உண்மை உத்தமான ஊழியக்கார் அவனை கூப்பிடுக்கிறார். ஆனால் போனோன்னே அந்த இடத்துல பேதுருடைய நாலேஜுக்கு இயேசு சொன்னது அதான் சொன்னேன் இல்லையா. எப்படி மலைக்கு மடுவுக்கு ஒரு வித்தியாசம். சிரிக்கிறாங்க இங்கிலீஷ்காரங்களே சிரிக்கிறான். அவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப புகழ்ந்தாங்க, ரொம்ப அன்பு பாராட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு கருப்பர் நம்ம வீட்டில் வந்து சத்தியத்தை சொல்கிறாரு, சூப்பர். பிளாக் ரொம்ப கஷ்டம், அவங்க அக்செப்ட் பண்ணது கஷ்டம். ரெண்டாவது அதை இவ்வளோ தூரம் சம்பாஷணைகள் இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளாக்குன்னு தான் சொல்லுவோம். நான் பிளாக் அது வேறு விஷயம். எல்லாருமே அவங்க ஆளுங்க இல்லைன்னா எல்லாருமே கருப்பாங்க தான் சொன்னால். அது மாதிரி ஃபிஷிங் ராடெல்லாம் போடவே கூடாது பாஸ்டர். டோன்ட் கிட் மீ, டோன்ட் ஜோக்கு, திஸ் இஸ் ஃபன்னி, இது மாதிரிலாம் பேசாதீங்க. இப்போ இயேசு சொன்னார் தூண்டில் போடு கடையில்லைன்னு. மீனவன் கேட்க முடியுமா? நானாக தான் போட்டுருவேன். சரி இயேசு சொன்னார்னு. ஏன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. அங்கே போய் திருப்பி ஃபோன் பண்ணுவோம், இது என்ன பண்ணுறது அது என்ன நான் அதிகமாக இரிட்டேஷன் வச்சுங்க. நம்ம ஒன்றும் கரெக்டான ஆள் கிடையாது. தூண்டில் போட சொன்னால் போய் போடுறான். இருந்தாலும் சுய ஞானம் தேவராஜ்யத்தில் அடிபட்டு போயிடும். கடலில் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? கடலில் வலை தான் போடணும், தூண்டில் போட முடியாது. பிள்ளைங்களெல்லாம் அன்றைக்கி அவங்க அப்பா வளர்த்த மாதிரி இன்றைக்கி வளர்க்க முடியாது. அன்றைக்கி சாட்டை, இன்றைக்கி போலீஸில் பிடிச்சி விட்றான் பையன். வாத்தியார்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், ஒன்றுக்கு போயிடும். எனக்கே டேரெக்டாக அடிக்க மாட்டாங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லமா. அதனால் உங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், நான் உங்கள் டீச்சர்கிட்ட சொல்கிறேன். அது வந்து சட்டை உள்ள கை விட்டு அடி கிழிச்சுன்னா அப்படியே கருப்பு உடம்புக்கே கருப்பாக தெரியும். அது 2 பீரியடுக்கு பாம்பு கடிச்ச மாதிரி, எறும்பு கடிச்ச மாதிரி, தேல் கொட்ட மாதிரியே இருக்கும். அது எங்கே தான் கற்றுச்சு அந்த அம்மா. ஸ்கேலெல்லாம் எடுக்காது. ஒரு பிஞ்ச், இவன் உப்பு போடுற பிஞ்ச் இல்லை, அந்த பிஞ்ச் இல்லை. பிஞ்சுனா கில்றது. இது கில்லிங்கு. ஒரு பையன் சொல்லிட்டான், மேடம் யூ ஆர் நாட் பிஞ்சிங், யூ ஆர் கில்லிங். கில்றதை சொல்கிறியாடா? இல்லை, நீ கொலையே பண்ணுற தாய. இதுக்கு நீ கொலையே பண்ணிடலாம். வலி 2-3 பீரியட் வரைக்கும் இருக்குது. அப்போல்லாம் பசங்க டீச்சரை பார்த்தா ஒன்றுக்கே போயிடுங்க. அது பார்த்தாலே அவங்க டெரராக இருப்பாங்க. அவன் வராருனாலே நம்மளுக்கு மார்க்கெல்லாம் சொல்ல எடுப்பான் பையன். இப்போ வாத்தியார்கள் ஜெபம் பண்ணி போகிறாங்க, பசங்க எதுவும் பண்ணக்கூடாது, போலீஸ் எங்களே பிடிச்சிடக்கூடாது. எங்கேருந்தோ குச்சிட்றான். இப்போல்லாம் டைவ் அடிக்கிறான். அப்போ பீரியட் அடிவாங்க ஒருத்தன். ஒரு ஸ்கேலும் உடையும், ஒரு ஸ்கேலும் ஓடி போய் என்ன வரும். 6 பீரியட் 8 பீரியடுக்கு உதவாங்கி 8 பீரியடுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி சேட்டை பண்ண பசங்க மறுநாளும் மறுபடியும் அதே மாதிரி வந்து அதே சேட்டை பண்ணும். இப்போ கூப்பிட்டு ஏன்டா எக்ஸாம் எழுதலை, ஏன்டா ஹோம்ஒர்க் எழுதலைன்னு கேட்டால் அந்த பையன் மாய்ச்சிக்க போய் பெரிய பிரச்சனை. வாட்ஸ்அப்பில் வந்து கலெக்டர் கூப்பிட்டு, வாத்தியார் ஹவு டேர் யூ டு டாக் டு எ ஸ்டூடெண்ட் லைக் திஸ். அடப்பா எங்களை ரிசல்ட் நீ அப்புறம் எப்போ ஆயிடுச்சு, அடிக்க நிறுத்தின வாத்தியாருங்கள்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சீசன் போயிடுச்சு, அணைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வாத்தியார் பாலியல் சர்ச்சை செய்கிறான். இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது, ரொம்ப அருவருப்பானது. இதெல்லாம் கேள்விப்படாதது அந்த 75 கிட்டு. நான் வாத்தியார் அடிச்சதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் வந்திருக்கு. அடித்து வீட்டில் வந்து சொன்னால் மறுநாள் அப்பா அம்மா வருவாங்க. வாத்தியாரை கேட்கறதுக்கு இல்லை, சார் சூப்பர் சார் 2 கண்ணை விட்ருங்க, தோலை உரிச்சிருங்க. ஆடப்பா மனசு இன்னும் வந்து அழுது ஒப்பாரி வச்சு கூட்டு போகணும். எதுக்குப்பா வந்தேன்? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு வந்தேன். அங்கே எதுவுமே தள்ளிட்டா போதும், அது பெதசோ கொள்ள மாதிரி, அது எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவான். அந்த குருட்டு விசுவாசம் வாத்தியாருங்ககிட்ட சாதாரண சொல்லணுமா, ஏற்கனவே ஒரு பிடிக்கும். இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு, உங்கள் பையன் சார், இது என் பையனே கிடையாது, இங்கே இருக்கிறவங்க உங்கள் பையன், நீங்கள் பார்த்து வளர்த்து கொடுங்க, ஃபீஸ் நாங்கள் ரத்தத்தை விற்றாது கட்டிடுறோம். இங்கிலீஷ் மீடியம் இப்படி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் பசங்க சேர்த்தாங்க ஸ்கூலில். அப்படி தான் எல்லோரும் வளர்த்தாங்க, அப்படி தான் வளர்ந்தோம்.
இப்போ பார்த்தா வாத்தியாரங்கள்லாம், நம்ம வாத்தியார் யார், நம்ம விசுவாசிகளை ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க காலைல 6 மணிக்கு. தீர்க்கதரிசனம் கொஞ்சம் கேட்ட உடனே, ஐயா ஆறுதலாக இருந்துச்சு, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள்லாம் வந்து ஜபம் பண்ணிட்டு போவோம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம சாமி கும்பிட்டு போவோம், எந்த வாத்தியார் மேலே கைவிக்கூடாது. இப்போ வாத்தியாரங்கள்லாம் ஃபோர்ஸ் டு ப்ரே. எதுவும் சிலம்சம் எதுவும் பண்ணக்கூடாத பசங்க. கேட்க முடியல, அடிக்க முடியல. நீதியாக வாழ்கிற வாத்தியார் வேலையில் நீதியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சிப்பாய் வேலை கூட செஞ்சிடலாம். ஏன் இங்கே போய் எவனா சுட்டான செத்து போடும், வீட்டுக்கு பாடி வரும். இங்கே பார்த்தா நம்மளுக்கு பாடி வருது இல்லை கேஸ் வரும். போனோமா மோடின்னு இருந்து பாடம் ஒன்றுக்கே எடுத்துகிட்டு புரிஞ்சுதா புரியலையா, படித்தா படிக்கலாம் விடு, அப்படி ஆயிடுச்சு. ஒன்று இந்த பாலியல் இதுக்கு போயிட்டாங்க. மார்க் போடணுமா, பல்ல காட்டுறது, அது இது நிறைய நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சினிமா இது நியூஸ் பேப்பரில் ஊடகத்துல எல்லாம் வாத்தியால் ஹெட் மாஸ்டர் இது பண்ணார் அது பண்ணாருன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் படவராஸ்கள், அப்படி இருக்கும். சொல்கிறதெல்லாம் நீதி கதையாகவே இருக்கும். அதாவது ஒரு தலைவர், அந்த அரசியல், அது மாதிரி இருக்கும். கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பயமாக இருக்கும். ஸ்கூல் உள்ளே போகிறதுக்கும் பயம், வெளில வந்தால் ஒரே ஜாலியாக இருக்கும், லீவ் விட்டால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பசங்க ஐயோ, இப்போ ட்ரெண்டு எல்லாம் மாறிடுச்சு. பேதுருக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும். கடலுக்கு வந்து வலை இல்லாமல் போக முடியாது. வலையோடு போயே ஒரு வாட்டி நாங்கள் திவால் ஆனோம். மறுநாள் வந்து அப்போவும் இந்த மாதிரி தான் சொன்னீர். என்ன சொன்னீர், ரைட்டில் தான் மீன் கிடைக்கும், முழுதும் தேடின ஆண்டவரே, ஆனால் உன் வார்த்தையின்படி போடுகிறோம் போனான். பகலில் மீனே வராது. நல்லா மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியாது, நைட்டில் தான் போவாங்க. அந்த டைம் தான் மீன் மேலே வரும், புஷ்ணு வந்துடுவாங்க. ரொம்ப வேலை இருக்காது. பகலில் போனால் கொஞ்சத்தில் வராது, ரொம்ப ஆழத்தில் போய் போடணும். அதனால் அவர் சொல்லி தான் அனுப்பிச்சார், ஆழத்தில் போய் வலையை போடு. இந்த மாதிரிலாம் அற்புதம்லாம் கர்த்தர் செஞ்சுருக்காரு. ஆனால் எல்லாமே எதிர்மறையானது, நாட்டு நடப்புக்கு எதிர்மறையாக போகிறது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, தூண்டியில் போய் கடலில் போடுன்னா எல்லாரும் சிரிச்சான். ஆனால் பேதுரு ஒண்டி போய் சேராது. நல்ல டேலண்டட் ஃபெலோ, இந்த சப்ஜெக்டுக்கே பிறந்தவன். பிறப்பே செம்படவு பிறப்பு. சில குலத்தொழில்கள் இருக்கும் அந்த காலத்தில், அது அப்படியே தகப்பன் வழியாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ பாஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அப்பா பாஸ்டர், புள்ள பாஸ்டர், அவன் புள்ள பாஸ்டர், நான் சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர், இப்படி தான் வரும். சொத்துக்காவது அவனை கூட்டு வந்து பாஸ்டர் ஆக்கிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி குலத்தொழில் அந்த காலத்தில் இருந்துச்சு. இது செம்படவனா இவங்க மட்டும் செம்படவும் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா ஏதோ படித்தார், ஆர்பரில் வேலை செஞ்சார், கவர்மெண்ட் வேலை பெருசாக நினச்சார். நமக்கு அது எதிர்மறையான ஒரு சிந்தை. அப்போத்துலேருந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு நம்மளுக்கு ஆகாது. அதனால அப்பாவுக்கு நம்மளுக்கு ஆகாமே போச்சு கடைசி வரைக்கும். கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு கொம்பு. நம்ம தான் கவர்மெண்ட் டேடி கம்னு, அவர் எல்லா வார்த்தையும் பேசுவார். நான் இங்கே பேச முடியாத வார்த்தைலாம் பேசுவார். சொல்கிறேன், நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், அது அந்நிய பேசி அந்த வார்த்தைலாம் சொல்லி திட்டுவார். பார் எதுக்கு உதவான் இவன், என்ன ஆகணும் ஏதாகணும், அது அவங்க ஃப்யூச்சர். நம்ம ஃப்யூச்சரை பற்றி அவங்க வச்சுருந்த கவலை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா, அவ்வளோதான். அதனால தான் நானும் சொல்கிறேன், உங்கள் பசங்க என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே விடுங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அவுட் ஆஃப் அவர் ரீச். நம்ம ஹார்ட்டு அப்படியே பம்பாய் சோறு தண்ணி இல்லாமல் தண்ணி கூட குடிக்க முடியாது. சத்தம் அதிகமாக. கடைசி வரைக்கும் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்ற மாதிரி பசங்க வராது. என் பசங்களையும் சொல்கிறேன், நான் கற்றுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் வந்துச்சு பசங்களுக்கு, அம்மா இவ்வளோவா? நான் கேட்டேன், இவ்வளோ மார்க்கா நம்ம பசங்களுக்கா? ஆமாம் டேடி. ஐயோ, ஏதாவது பண்ணால் கொஞ்சம் சாதனமாக சேகலன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எதிர்பாராத அதிசயம். பசங்க நம்ம எதிர்பார்த்தோன்னா நம்ம டேமேஜ் ஆகிடும். பொண்ணு இவ்வளோ மார்க் எடுக்கணும், பையன் இவ்வளோ மார்க் எடுக்கணும், என் பிள்ளை பிஇ படிக்கணும், என் பிள்ளை எம்பிபிஎஸ் பண்ணணும், எதுவும் வராது. என்னை எல்லோரும் கேட்டாங்க, என்ன படிக்கிறீங்க? ஏதோ காற்று படிப்பேன். மிஞ்சி பண்ண பிஎஸ்சி படி வைக்கலாம். நானாக நடந்தது வேறு. இப்போ நான் பெருசாக ஏதாவது கற்பனை பண்ணிவிட்டு இப்போ சாதாரணமாக இப்போ முடிஞ்சதுனாக்கா என் மனசாட்சி என்னை விடவே விடாது. அக்கம் பக்கத்தை பார்க்கும், அந்த பசங்களை பாரு, இந்த பசங்களை பாரு, இந்த பசங்களை பாரு, அந்த பசங்களை பாரு, இந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்குள்ளே ரணகலமாயிடும். அப்படியே விடுங்க. நாளை பிறப்பதை நீ அறியாயே. நினச்சோமா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட இருக்கணும், நினச்சோமா இந்த பிள்ளை இப்படி வளரணும், நினச்சோமா இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர வேறு மாதிரி நினச்சோன்னா நம்ம நினைஞ்சே போய்டுவோம் கண்ணீரில். இது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. பசங்க காப்பாற்றவங்கன்னு நினைக்காதீங்க. நான் டார்ச்சர் பண்ணாது இருந்தாலே போதும், அதுவும் நினைக்காத. அந்த டார்ச்சர் வரதான் செய்யும். அது சிலுவை உங்களுக்குன்னு கொடுத்தாச்சு. எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பாஸ்ட் பிள்ளையாக இருக்கட்டும், தீர்க்கதரிசி பிள்ளையாக இருக்கட்டும், அப்போஸ்தல பிள்ளையாக இருக்கட்டும், மேய்ப்பர் பிள்ளையாக இருக்கட்டும், சுவிசேஷ பிள்ளையாக இருக்கட்டும், விசுவாசி பிள்ளையாக இருக்கட்டும், தேவனை அறியாத பிள்ளையாக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்துட்டு பிள்ளை நல்ல தேவலையாக இருக்கும், ஒழுக்கமாக தெரியும். இல்லை நம்ம பிள்ளை ரொம்ப ஒழுங்கினமாக தெரியும், அது மார்க்கு ரொம்ப இனிமையாக தெரியும். அது அந்த பார்வை இங்கெல்லாம் வைக்காதீங்க.
நமக்குன்னு கொடுக்கப்பட்ட மந்தையை மட்டும் பார்ப்போம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை பார்ப்போம். பிள்ளை இன்ஜினியர் படித்தாதானே என் பிள்ளை. அப்பா அம்மாவோட வேதனை நான் சொல்கிறேன். பையன் ஸ்டேஷனுக்கு எத்தனை பசங்க கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறாங்க அப்பா அம்மாவை. ஒழுங்கினத்தினால எவ்வளோ பசங்க, எத்தனை பசங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம பசங்க வீட்டில் இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். வீட்டில் இருந்து என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமாண்ணா? நீங்கள் இந்த மாதிரி போலீஸ்கார் வேலை பார்த்தா இது ஓயாது. வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க வச்சுருவான். பையனோ பொண்ணோ ஃபோனை நோன்ற, என்ன நோன்ற, யார்கிட்ட பேசுகிற, எல்லாம் அறியாப்படாத ரகசியம் இழியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை. நீங்கள் கட்டுத்திட்டம் சட்டத்திட்டம்லாம் பண்ணுறதுனால பசங்க திருந்துவாங்கன்னு நினைக்காதீங்க. பேதுருவ கிட்ட பேசின பொழுது நான் நடுங்கிட்டேன். பேதுருவ காலையில் அப்படி பேசணும் இல்லையா, இப்படி அப்படின்னு. இப்போ பாருங்கள், கம்முன்னு கர்த்தர் சொன்னோன்னே அவ்வளோதான், பேச்சே கிடையாது. இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, எல்லாம் இல்லை. கடலுக்கு போய் தூண்டில் போடு. ஒரு மீனுக்கு நான் தூண்டில் எடுத்துன்னு கடலுக்கு போகணும். இது எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு சூரத்துக்கு போய் ஒரு புடவை வாங்கினோன்னு சொல்கிற மாதிரி. சூரத்து புடவைக்கு ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். ஹோல்சேலாக எடுத்தால் தான் உண்டு. அவன் லாரியில் எடுத்துன்னு போறியா, வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டா, ட்ரெயினில் போட்டு அனுப்பிட்டா, பண்டலாக பார்ப்பான். அவங்ககிட்ட போய் ஒரு சேலை கட்டால் அடித்து கூட அனுப்பிச்சிடுவான். இது உள்ள வந்திருக்கியா நீன்னு, இந்திக்காரன் வேறு. ஏன்னா இது என்ன மார்க்கெட் தெரியுமா? ஒரு வாட்டி அப்படி தான் தெரியாமல் போய் மாங்காய் இஞ்சி வாங்கின ஆசை வந்துட்டு கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் போனால் ஞாபகம் வந்துச்சு. சரி, வண்டி நிறுத்திட்டு உள்ளே போய் மாங்காய் இஞ்சி வேணும். எவ்வளோ? 1/4 கிலோ. அப்படி பார்த்து மேலே பார்த்து கீழே பார்த்து மேலே பார்த்து. ஆனால் அன்றைக்கி நான் வேறு காஸ்டியூமில் போயிருந்தேன். என்ன பண்ணுறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க? பாஸ்டராக இருக்கேன், சர்ச்சு ஃபாதர் நான். ஐயா அப்படியா? ஐயா உட்காருங்க. போதுமா 1/4 கிலோ? போதும். நான் முதல் 100 கிராம் கேட்டேன். 100 கிராம் போதுமா? நம்மளுக்கு என்ன இருக்குது இஞ்சியில், மாங்காய் இஞ்சி. 100 கிராம் போதுமா? போதும். அப்புறம் பார்த்தா ஒரு பை ஃபுல்லாக இஞ்சி, 1 கிலோ இஞ்சி எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் 100 கிராம் போதும் சார், இது வந்து எக்ஸ்போர்ட்டு, வெளில கண்டெய்னரில் ஏற்றின்னு இருக்கிறோம். 100 கிராம் கேட்டு வந்தேன்னா அது பாதிரியாராக இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் நான். பாதிரியார்னு தொட்டு உங்களுக்கு காப்பி டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணுன்றேன். கர்த்தரை அறியாத மனுஷன். பாதிரியார்ன்ற ஒரு மரியாதைக்கு இது. ஐயோ ஐம் சாரி சார், தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து என்னது, எக்ஸ்போர்ட்டு டன்னாக போகுது, கப்பலில் ஏற்றி அனுப்புவோம் வெளிநாட்டுக்கு. 100 கிராம் வந்து கேட்குறீங்களே, மனசாட்சியே இல்லாமல் படித்த மனுஷன் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? போர்டு எக்ஸ்போர்ட்ரு இம்போர்ட்டர்னு போட்டிருக்கணும் இல்லையா? எனக்கு இஞ்சி ஒண்டி தான் தெரியும், இஞ்சி ஒண்டி தான் தேடின்னு போகிறேன் நான். அந்த எவ்வளோ பெரிய கடை அதெல்லாம் தெரியும் இல்லையா? 100 கிராம் நம்ம வீட்டுக்கு கிலோ கணக்கில். இது 1 கிலோ இருந்தால் வீட்டில் கேட்குது, என்ன ஊருக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்? கம்முன்னு 1 கிலோ எவ்வளோ ஆச்சு? அதை காசும் வாங்கலை, காப்பி வாங்கி கொடுத்து கையில் ஒரு 5 ரூபா கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி இஞ்சியை கொடுத்து அமிச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி கடலில் போய் ஒரு மீனை பிடிச்சிட்டுவான்றது வந்து அது பழகிறவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏசு தச்சன், ஏசுக்கு பேக்ரவுண்ட் வந்து தச்ச தொழில். மீனை பற்றி ஒன்றும் தெரியாது, கடலை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன சொல்கிறது, முகம் சுளிக்கும். என்ன முகம் சுளிக்கும். ரொம்ப ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, அதுக்குள்ளே வந்து நான் தலையிடுறேன்னாக்கா அதுக்குள்ளே கரெக்டாக உங்கள் அறிவு வந்து ஏற்றுக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும். அது அப்போவே கேட்க மாட்டான். சப்ஜெக்ட் தெரிஞ்சவனே சொல்கிறேன். சப்ஜெக்டே இல்லாத ஒரு கார்பெண்டர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் இப்போ தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்ல. ஒரு 3 வருஷமாக நம்மளுக்கு பழக்கம். ஏசு மீன் பிடிக்க போய் கடலுக்கு போய் ஒரு தூண்டில் எடுத்துன்னு போக சொல்கிறார். இப்போ தூண்டில் எடுத்துன்னு போனாலே அசிங்கம் நினைப்பாங்க. பவுஸ் சிங் போகிறலாம் பாஸ்டர், வளர்ந்த பாஸ்டர்லாம் போகிறதில்ல தெரியுமா? அது அசிங்கமாகவே நினைக்கிறாங்க. அது தெரியல, ஆர்வம் அங்கேருந்து தான் வந்தோன்னு தெரியாது. இப்போ பேதுரு வலை எடுத்துன்னு போனார்னா அது ஒரு கம்பீரமாக இருக்கும். என்ன இப்போ அந்த தூண்டில் எடுத்துன்னு போகிறதே ஒரு பெரிய கஷ்டம். எல்லாருக்கும் தெரியும் தூண்டில்ன்றது சாதாரணமாக இல்லை, ராட், ஃபிஷிங் ராட். என்னையே அது சின்ன பசங்க மாதிரி தூண்டில் எடுத்துன்னு போகிற ஸ்டாண்டர்ட் வேறு, அது வேறு ஸ்டாண்டர்ட். நான் சொன்னேன் இஞ்சி கதை தான். கண்டெய்னர் ஏற்றங்கிட்ட போய் 100 கிராம் கேட்டால் என்ன சொல்லுவான்? அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. பேதுரு ஆனால் வெக்கமே இல்லாமல், துக்கப்படாமல், சமுதாயம் என்ன சொல்லலாம் பார்க்காம, சும்மா இல்லை. நீங்கள் இங்கேருந்து பிரகாஷ் போர்டு போகிறதுக்குள்ளே 10 பேர் கேட்டுருவோம். என்னையா இப்படி போகிற, என்னையா இப்படி போகிற, என்னையா எப்படி போகிற, வலையோடு 7 மணி தெம்படம் ஆயிடுச்சு, என் தூண்டில் எடுத்துன்னு எங்கே போகிற, அதுவும் கடல் மார்க்கத்துக்கு போகிற லூசானி, என்ன ஆச்சு உனக்கு? இயேசுக்கு தேவைன்னு சொல்ல முடியாது, இயேசு சொன்னான்னு சொல்ல முடியாது. வழியில் எவ்வளோ தடங்கல்கள் வந்திருக்கும். முதல்ல நம்ம மனசே ஏற்றுக்காது. மீன் காசு மேட்ரு என்ன எக்ஸாக்டாக? உங்களுக்கு ஒரு வெள்ளி காசு தேவை, அது நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படி இருக்கும். ஆனால் பேதுரும் கட்டலை இங்கே. அது இக்னோரன்ஸ். சில பேர் கரண்ட் பில் கூட காசு இருந்தாலும் கட்ட மாட்டான். சில மாநிலங்களில் கேட்டால் முறைப்பான். இது நடந்துருக்குது.
எப்படி தெரியும்னாக்கா அங்கே இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ண விசுவாசம் சொல்லுவாங்க, கரண்ட் பில் கேட்டால் அடிக்க வரான்னு. டே இன்னும் இது மாதிரிலாம் சொல்கிறேன் நீனா? ஆமாம் பாஸ்டர், கரண்ட் பில் கேட்டால் அடிக்க வரான். இது மாதிரி இருக்குது, மாநிலங்கள் இருக்குது, மாவட்டங்கள், சில மாநிலம், தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் வெளில சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் அடியெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிறவங்க. அதனால் நிறைய பேர் அந்த வேலைக்கு போகவே மாட்டாங்க. அதனால எனக்கு தெரியும். போன விசுவாசிங்க ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்குவாங்க. அதனாலும் இந்த விஷயம் எனக்கு தெரியும். அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த தூண்டில் எடுத்துகிட்டு நம்ம போகிறது ரொம்ப கௌரவ குறைச்சல். தூண்டில்ன்றது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ். ஸ்டார்டிங்கில் சைக்கிளில் போகலாம் பாஸ்டர், அப்புறம் பைக்கு, அப்புறம் காரு, அப்புறம் ஃப்ளைட். இது வளர்ச்சின்னுவாங்க. இப்போது அப்படியே சைக்கிளில் போயிருந்தாக்கா சரி வளர்ச்சி இல்லை அப்படி தான் போல இருக்குன்னு விட்ருவாங்க முத்திரை குத்தி. இது நல்லா வளர்ந்து திருப்பி இறங்கி போகிற மாதிரி இருந்தாக்கா எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க, என்னடா தூண்டில் கையில் வச்சுட்டுருக்க, என்ன ஆச்சு உனக்கு, மீன் பிடி தொழிலை விட்டுட்டியா, இல்லை உனக்கு மண்டையில் எதனா பசிக்கிடுச்சா, மண்டை முறுக்கு வந்துடுச்சா, கோளாரா, என்ன பேதுரு உங்கள் ஸ்டாண்டர்ட் வேறு. பெரிய ஒரு அதிபர் இவர் மீன்பிடி தொழிலில் சொல்லிட்டாரு, முதலாவது அகப்படுக தூண்டில் போடுன்னு வேறு சொல்லிட்டார் ஐயா. வலையை போட்டு ஒரு மீன்லேருந்து எடுத்தால் கூட 100 மீன் எடுத்துகிட்டு ஒரு மீன்லேருந்து எடுத்து கொடுத்துடலாம். தூண்டில் போடுன்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். நம்ம ஸ்டாண்டர்டுக்கே ஒத்துறாது. என்ன சொல்கிறதுனே தெரில. ஏசுக்கிட்ட எப்படி நம்ம மறுத்ரூ சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் அப்படியே கேட்டார், அப்படியே ஓடுறாரு, அப்படியே நடக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். பேதுரு இருந்த ஒரு புத்தியினத்துக்கும் பேதுரு பண்ண டார்ச்சருக்கும் பேதுரு பண்ண எல்லா சிலுமிசுமெல்லாம் காலெல்லாம் பேசியிருக்கேன். இந்த இடத்துல பேதுரு தான். ஏசு செலக்ட் பண்ணது எப்பவுமே தப்பாவாது. ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் அவங்க தான் வந்து நிற்பாங்க. அவர் அழைப்பை பெற்றவங்க தான் நிற்க முடியும், அவர் தெரிந்து கொள்ள பெற்றவங்க தான் நிற்க முடியும். பேதுருடைய பின்னணி எல்லாம் நான் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், விலாவரியாக சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு இப்போ வந்தால் தூண்டிலோடு போகிறார், கடலுக்கு போகிறார். நீங்கள் கூட வளர்ச்சி அடைந்த பிறகு ஆரம்ப காலத்தின் பயணத்தில் உங்களை நடத்துவேன் என்றால் சபையை விட்டே போயிடுவீங்க. நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, சபைக்கு வரப்போ சைக்கிளில் வாங்க பிரதர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னடா பாஸ்ட் நல்லா தானே இருந்தார், மாத்திரை போடலையா, அவங்க மாத்திரை கேஸ் இல்லை, நம்ம அவங்களே சொல்லுவாங்க மாத்திரை போடலையா, ஏன்னா மண்டையில் அடிபட்டுச்சா, எங்கன்னா ஊந்துட்டாரா, உள்ளே எதனா கோளாரா, வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்போம். இன்னும் திடீர்னு நாளைக்கு சைக்கிளில் வான்னு ஏன் சொல்கிறாரு, ரேலியா, எல்லோரும் போகிறோமா, ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா. ஆரம்ப காலத்துக்கு கொண்டு போகிறார் கர்த்தர். இதை வந்து சமுதாயம் இப்போ ஊழியத்திலே ஆரம்ப காலத்தில் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமையே. நம்மளால் இங்கே அனுப்புகிறேன் அங்கே அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடைசியில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு அனுப்புகிறோன்னு பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. பார்த்தா அனுப்பவே இல்லை. ஒரு வாரம் பழைய நிலைமைக்கு போயிட்டேன் நான். 2001 நிலைமைக்கு. கரத்தை உயர்த்தி தேவனாய் கர்த்தாவே வானத்தி பூமி படைத்தவரே நினை தரலோன்னு. அதுக்கப்புறம் கர்த்தர் நினை தர்றார். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பாருங்கள், பழைய வனாந்தரம். அப்போ தனித்து இருந்துட்டோம், அப்போ பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தா இப்போ எடுக்க பிடிக்க புள்ளக்குட்டிக்காரன் ஆகிட்டேன், ஒரு பெரிய குடும்பஸ்தன் ஆகிட்டேன். சபை விசுவாசி போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டஃப் ஆகிடும். பெட்ரோல் யார் ஊற்றுறது, அதுக்கப்புறம் அவன் கொடுக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இங்கேருந்து நான் போகணும் இல்லை, கந்தியானாலும் கசிக்க கட்டு, கசக்கரைக்கு எதை கட்டுறதுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறப்போ நீங்கள் கலங்கக்கூடாது. ஆரம்ப காலத்துக்கு நம்ம போயிட்டோம் ஐயா. ஆரம்ப காலத்துக்கு, அதாவது 55 வயசு 50 வயசு 60 வயசு இந்த டைம்லாம் என்னென்னா செட்டில் ஆகணும்னு சொல்லுவோம். இப்போ வாலிபன் மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை. ஃபுட்போர்டு ட்ராவலிங்கு சரி நம்ம அடிச்சிடுறோம். ஃபுட்போர்டு பொன்னாட்டி புள்ள அது தொங்கினா வரும். அது பார்க்குற பார்வையே அப்படியே 6 சிறுத்தை மேலே பாயிற மாதிரி இருக்கும். பார்வை மட்டுமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அனுப்புகிறீங்க பசங்களுக்கு, கார் கொடுக்குறீங்க, கேபு வைக்கிறீங்க, எல்லாம் வைக்கிறீங்க. ஒரு வாட்டி கேபை பார்ப்ப முடியல, பைக்கும் இல்லை. இங்கேருந்து பிரகாஷ் நகர் போர்டு வரைக்கும் நடந்து போய் அங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக வச்சு பாருங்கள். அப்புறம் தெரியும் உங்களுக்கு தூண்டில் கதை என்னான்னு. பார்க்க ஒன்று பசங்க லீவ் போட வச்சிடணும் இல்லையா, தூக்கின்னு கூட போக முடியாது. இந்த பசங்களை நடந்து வர்றது நம்மளை கேவலம் வைப்பாங்க. என் கூட வராது, நீ தள்ளி போ, நான் நடந்து போகிறேன்னு. இப்போ பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். கெனாட் அக்செப்ட், ஃப்ளஷ் கெனாட் அக்செப்ட். இங்கே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏசுக்கிட்ட வந்தேன், ராஜ்யத்துக்குள்ளே வந்தால் வைக்காத ஸ்டேஜ். இந்த நான் செட்டில் ஆகிட்டுன்னே சொல்ல முடியாது. எப்போவுமே திடீர்னு போனால் சர்றன்னு வந்து நிற்கும். ஆமாம், எந்த டிவிக்காரன் எதை எடுக்கிறானே தெரியாது. ஒரு வாட்டி ஒரு படம் நான் பார்க்காத ஒரு இது ஜியோ ஸ்டார் 3999 ரூபா பிடிச்சிட்டான். வேறு எதுக்கோ வச்சுருந்தேன் அந்த காசை.
திடீர்னு புசுக்குன்னு போயிடுச்சு. பார்த்தோன்னே அப்படியே ஈரக்கொலை நடுங்கிடுச்சு எனக்கு. 4000 ரூபாய் டிவி பார்க்குறதுக்கா? நம்ம டிவி மோச்ச பார்க்கறது கிடையாது. அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு கஸ்டமர் சர்ச் போட்டு கூப்பிட்டு, தாயே அம்மா நான் ஒரு பாதிரியார் பேசுகிறேன், நான் டிவியே பார்த்து கிடையாது, நான் யூஸ் பண்ணாலும் சர்வீஸ் அப்டேட் இல்லை சார், ஆட்டோ டெபிட் போட்டிருக்குது, தெரில, நீங்கள் டச் பண்ணல, கேன்சல் பண்ணல, ஆட்டோ டெபிட்னா தானே எடுத்துருவோம், நான் பார்த்தேன், நீங்கள் உண்மையிலே பார்க்கல. சரிம்மா அனுப்பிவிடுமா, சரி இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துடும். 2 மினிட்ஸ் வர வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை. சொல்கிறேன், இதெல்லாம் சில வனாந்திரத்தில் கர்த்தர் ஞாபகப்படுத்தினே இருப்பார். நீ பழசை மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்தினே இருப்பார். அதனால கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறதுன்னு இல்லை. அது எல்லா டைம்லும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அப்போ சொன்னீர் ஆண்டவரே, வாலிபனாக இருந்தேன், ஓடினேன், ஓடியாந்தெல்லாம் சொல்லவே முடியாது. உனக்கு பலத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு சுகத்தை கொடுத்துருக்குறேன். நீ ஓடுனா ஓடணும், நில்லுனா நிற்கணும், உட்காரணும், இருமாப்பா இருக்கக்கூடாது. அமருதல் இருந்தால் அமர்க்கணும். இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. வேலை இருக்கிற நேரத்தில் அமரக்கூடாது. உனக்கு தூண்டில் கொடுத்து நீ போன்னு சொன்னால் கடலுக்கு போய் தான் ஆகணும். வெக்கப்படக்கூடாது. வலையில் போட்டு போனவன் நான், கார்லேயே பயணம் பண்ணவன் நான். இப்போது நான் எப்படி ஷேர் ஆட்டோவில் போகிறதுன்னு சொன்னால் அவ்வளோதான், ஊழியமும் கிடையாது, அட்டூழியமாகிடாது. நிறைய பேர் ஹவுஸ் விசிட்டிங்லாம் அழகாக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்களே ஃபோன் பண்ணி எங்கள் ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிட்டா, காரில் அவங்க வீட்டில் இடம் இருக்கா, தெருவில் நிற்க வைக்க முடியுமா? என்ன டிரைவர் இல்லை, கார் எடுக்க முடியாது. ஆரம்பத்துலேருந்து அப்படியே ராசகுமாரன் மாதிரி பேசுகிறதெல்லாம் அந்த ஊழியமே பட்டு போனதை நான் பார்த்துருக்கேன். கூப்பிட்றாங்களா, ஜபம் பண்ணிப்பார், போவ கர்த்தர் உத்தரவு கொடுத்தா கிளம்பு, நோ டாக்கிங், நோ கிராஸ் டாக். கார் வருதா, பூர் வருதா, எங்கேயோ நிறுத்திட்டு எங்கேயோ போ. இந்த மாதிரி ஒரு வாட்டி கொத்தல் சைடில் ஒரு விசுவாசி கூப்பிட்டு நான் மாட்டிக்கினேன். கார் எடுத்துமா அழகாக சென்டரில் பார்க் பண்ணிட்டு பழையபடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அந்தம்மா என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் தொப்பக்கட்டையை நனைஞ்சு வரீங்க? நடந்து வந்தேன் சிஸ்டர், ரொம்ப நாள் கழிச்சு நடந்து வர, மூச்செல்லாம் வாங்கு. அது லேபரி இந்த மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது? ஏதோ ஒரு மேலே ஒரு சோக்கர் பேட்டில் மாரவாடி வீட்டில் கொடுத்துன்னு இருக்குது அந்த அம்மா. படியெல்லாம் 1.5 அடி தான் இருக்குது. இது இப்படி வேறு ஸ்பைரல் பைட்டிங் வேறு. என் பாடி சைஸுக்கிட்ட ஏறி பார்த்தே நானே விழுந்துடுற மாதிரி இருக்கிறேன். கதவு தோந்துன்னு பொத்துரு உக்காண்டாங்க சோஃபாவில் போய். எங்கம்மா ஏறி எல்லாம் விசுன்னு இருக்குதுங்க. வீட்டில் எல்லாம் மெலிசாக இருக்குதுங்க. நல்ல படிக்கட்டு கட்டியிருக்காம்மா, அவங்களெல்லாம் டயட்டில் வச்சுருக்கான் அந்த மார்வாடி. நல்லா இந்த மாதிரி படிக்கட்டு நானும் கட்டுறேன், உடம்பு எக்ஸசைஸ், நல்ல ஒபிசிட்டியெல்லாம் குறைஞ்சிரும். உங்கள் வீட்டுக்கு 4 வாட்டி வந்தால் அடிக்கடி கூப்பிடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஜவம் பண்ணிட்டு வந்தேன். எங்கே விட்டீங்க? காரு சென்டரில் பார்க் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்தீங்க. சுகர் நடந்து வந்தேன் வால்டெக்ஸ் ரோடு வழியாக. இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லைம்மா, நான் இப்படி தான். எல்லாம் நடுவில் வந்தது. காரு பூரு பொண்டாட்டி பிள்ளைங்க பங்களாலாம் இப்போ வந்தது, ஃப்ளைட்டெல்லாம். இப்படி தான் வளர்ந்தோம். நானாவது பரவாயில்ல, எங்கள் அப்பா சைக்கிளில் போயிருப்பார். சொல்கிறேன், நான் சைக்கிள் வாசிங்கள். நான் சைக்கிளில் 3 பசங்களும் எடுத்துன்னு ட்ரிபிள்ஸ். ஆமாம், அதில் என்ன பண்ணான்னா ஷூலாம் நல்லாயிருக்கும். அப்போது லெதர் ஷூ. அவரே டார்ச்சர் பண்ணுறதுக்கு நான் ஷூ எடுத்து வெளியில் விடுவேன். அப்படியே வண்டியை சுவாயம் இறங்கி டம்மன்னு திருப்பி அடித்து திருப்பி வண்டியை திருப்பி ஸ்கூலுக்கு எட்டுன்னு விட்டு, ஸ்கூலுக்கு போகிறப்பே அழைச்சிட்டு வரான்னு வீட்டில் வந்து எங்கள் ஆயா திட்டுவாங்க. அவர் சொன்னால் அவருக்கு இது 2 விழும், இங்கே அடிச்ச விழுது, இங்கே குட்டவாதான் அவருக்கு விழும். இது ஒரு காலம். நான் சொன்னேன், சிஸ்டர் நாங்கள் இப்படி தான் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். கார்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் பகட்டாக பார்த்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லு. ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிட்டா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு முக்கியம் இல்லை. நான் சேர டைமுக்கு கரெக்டாக வெளியாகணும். என்ன, அவ்வளோதான் விஷயம். காரை பார்த்து நீங்கள் கூப்பிடல, நான் உங்கள் வளத்தை பார்த்து நான் வரல. கூப்பிட்ட காரியம் என்ன? இது ஆண்டவர் எனக்கு அனுதினம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். பழச மறக்காத. தூண்டில் போடுகிற காலம் உண்டு, தூண்டில் போட்ட காலம் உண்டு, நீ வறுமையில் இருந்த காலம் உண்டு, நீ வனாந்தரத்தில் இருந்த காலம் உண்டு, அதை மறக்கவே கூடாது. பசில் வாடின காலம் உண்டு. இன்னை வரைக்கும் அது போராட்டம் போய் கொண்டிருக்கும். ஆமாம், திடீர்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துடும். வறுமைலாம் இல்லை, கர்த்தர் உபவாசிக்க நடத்துகிறார். நல்லா தெரியுது, ஆவியானவர் உபவாசத்தில் நடத்துகிறார். அந்த டைமில் பார்த்தா நமக்கு ரொம்ப பிரியமான சமையல் கொதிக்குது குக்கரில். போடு அப்புறம் நாளைக்கு உபவாசம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு குழம்பு ஊற்றுனா ஒரே கறிக்குது, ஏன் நாக்கு கொண்டி கறிக்குது, எல்லோரும் நல்லா இருக்குதுன்றாங்க. என்னாண்டவரே இது, திட்டமும் முடியலன்னா ஒரு 2 பசங்களாவது நம்ம கூட நின்று ஆமாம்மா உப்பாக இருக்குனாக்கா அப்போ இறங்கி வேலை செய்யலாம். நம்ம இது என்ன இப்படி செஞ்சோம் அப்படி இப்படின்னு மிரட்டலாம். குடும்பமே நல்லா இருக்குதுன்னு நமக்கு ஒண்டி உப்பு கறிக்குது. பக்கத்து வீட்டில் கொடுத்தா அவன் சூப்பராக இருக்குது, நம்ம எதிர்க்கே புகழ்கிறான். ஆஹா சூப்பராக இருக்குதுமா சிஸ்டர், நல்லா இருக்குது வீட்டில்,
எங்கள் வீட்டில் கூட சில ரெசிபி சொல்லுன்றோம். சரி, அப்பயே ஆண்டவரே உடைக்கிறீர். தேவன் உடைக்கிறார் என்பதை தெரியாமலே ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் உடைக்கிறார். பசங்க டென்ஷன் பண்ணுறாங்க, கர்த்தர் என்னை உடைக்கிறார். கர்த்தர் என்னை உடைக்கிறார். நான் அப்போ உருவாக்க நினச்சா நான் உடஞ்சி தான் போவேன். சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போக செஞ்சாரா, கர்த்தர் உடைக்கிறார். அந்த மேட்டிமை எடுக்கிறார். அந்த கழுப்பெல்லாம் தகனிக்கப்பட்டால் தான் பலி சுத்தமாக இருக்கும். நடக்க வைக்கிறாரா, கர்த்தர் உடைக்கிறார். பறக்க வைக்கிறாரா, கர்த்தர் உயர்த்துகிறார். என்ன, ஒவ்வொரு இடத்திலும் உங்களை கர்த்தர் நிமிட்டி கொண்டே வருகிறார், நேர்ந்து கொண்டே வருகிறார், உங்களை வடிவமைத்து கொண்டே வருகிறார். ஊட்ட பறந்துடும், பெருமையில் விழுந்துரும். போட்டு எவ்வளோ உச்சத்தில் நீங்கள் போனாலும் அங்கே ஒரு செக், அங்கே ஒரு செக். ஒரு ஃப்ளைட்டில் போகிறேன், டிக்கெட்லாம் புக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சின்ன பயணம்தான் அது, ரொம்ப தூரம் இல்லை. என்னமோ சின்ன பையன் யாரோ டிக்கெட் போட்டான், தண்ணி கேட்குறேன், அது காசு கேட்குது. அந்த அம்மா, காசு கொடு தண்ணிக்கு. தண்ணி சும்மா தரமாட்டியா, டிக்கெட்டில் தரலையா, டிக்கெட்டில் நான் யார் தெரியுமா அப்படியெல்லாம் சொன்னால் அது சொல்லு, டிக்கெட்டை காமிச்சு நீ யாரானா இரு, ஆனால் ஒன்றுமே இல்லை இதில் டிக்கெட்டில், உட்காந்து போகிறதுக்கு தான் உனக்கு அனுமதி. ஆண்டவரே தண்ணீர், சரி காசு கொடு. நம்ம தான் இதுவாக போவோம் இல்லையா, ட்ரையாக போவோம். இந்தியன் காசு கேட்டால் சில்லறை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், 500 நோட்டுருக்கு தான் காட்டு இருந்து. சில்லறெல்லாம் இருக்குது, எல்லாம் தடவி போட்டு. நம்ம ஒரு காசு கேன் காசு எவ்வளோ 20 ரூபா கொடுத்தா அது என்ன மேலே கீழே பார்க்குது. ஏய் வாட் இஸ் திஸ் சார், 20 rupees கொடுக்குற தண்ணிக்கு நான் எங்கள் ஊரில் கேனை வாங்கி கொடுப்பேன் தாயி. அதெல்லாம் உங்கள் ஊரில். இங்கே நீ தண்ணிக்கு உரிய காசு டாலரில் கொடுக்கணும். டாலராது கிலராது எதுவும் கருத்தில் கிடையாது. இந்த டாலர் கேட்கல, US டாலர் இருந்தால் கொடு. தண்ணிக்காக இவ்வளோ போராட்டம், ஒன்றுமே முடியல. ஜூஸ் கொடுப்பாங்க பார்த்தா ஜூஸும் கொடுக்கல. இது மாதிரியெல்லாம் பழகணும் இல்லையா. உன்னை உடைச்சா உடஞ்சிரு. ஆண்டவரே சிம்சோனை நினைத்தரல, தண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. சில்லறை எல்லாம் இல்லை. கட்சியில் பார்த்தா இவிதேஷன்லாம் இறங்கி எல்லாம் முடிச்சு தண்ணி தாகமே போய் சேர்த்த போனோம்ல, அசைங்க பறிச்சு நம்மள அப்படி. அப்புறம் கோட் பாயிட்டில் கை விட்டு பார்த்தா அந்த அந்த பொம்பளை சொன்ன காசுக்கு மேலே காசு இருக்குது, டாலராகவே இருக்குது. கோட் பாயிட்டில் மொண்டாட்டி வச்சுருக்கான், கவனிக்கல. நம்மகிட்ட இல்லைன்றதே நம்மளுக்கு பதிஞ்சிச்சு இல்லையா, இருக்குது தெரியாது. எல்லாம் இருக்குது, எமர்ஜென்சிக்கு ஒரு $100 இருக்குது பாக்கெட்டில், அது தெரில. அது கேட்டது $10 தான் கேட்டுச்சு. அது $5 தான் கேட்டுச்சு, US டாலர். 200 ரூபா ஒரு பாட்டில் தண்ணி உள்ள ஃப்ளைட்டு உள்ள. கர்த்தர் நொறுக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். எல்லாம் இருந்து கூட கண் கட்டப்பட்டுரும். ஏன் கொஞ்ச நேரம் தாக்க முடியாதா தாகத்தை? கொஞ்ச நேரம் உங்களை உடலை அடக்க முடியாதா? கொஞ்சம் பசி தாங்க மாட்டியா? தண்ணி தானே இல்லை, சோறே இல்லாத நல்லா இருக்குல்ல ஊழியத்தில். மறந்துட்டியா? பறக்கிறதுனால மறந்துட்டியா? கொம்புகள் உயர்த்தப்பட்டதும் நீ மறந்துடக்கூடாது. ஆமாம். அப்புறம் அந்த நாட்டில் போய் இறங்கணுன்னு, அந்த வீட்டில் போனோன்னே ஒரு தீர்க்கதரிசி வராருனோடனே எல்லாம் சாப்பாட்டில் அந்த எல்லா நாளும் தான் நினச்சி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறப்போ என்னை உள்ள வச்சு பூட்டு போயிட்டாங்க. கிரில் கேட் வழியில் நான் நிற்கிறேன், விசுவாசிகளாம் வெளில நிற்கிறாங்க. கிரில் கேட் வழியில் கையை விட்டு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாஸ்டர் நாங்கள் பத்திரம் காத்துக்கிறோம். எப்போம்மா வருவேன்? நான் 8 மணிக்கு வரோண்ணா. இங்கே விசுவாசிங்களாம் செங்கல்பட்டுலேருந்து நம்ம திருநூருக்கு வந்த மாதிரி. இதுங்க எப்போ திறக்கும்? ஒருத்தன் சொல்கிறேன் நான் பூட்டை உடச்சிட்டானே. பூட்டை உடச்சிட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாதுடா, என்னை தூக்கி போட்டுருவானுங்க இதோட. அதெல்லாம் பண்ணாத கம்மன் இரு, இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வந்து கதவு திறந்து, பூட்டப்பட்ட கதவு திறக்கிறதுக்கு ஜெபம். விசுவாசி காணிக்கோடு வெளில நிற்கிறான், அவனை உள்ளே கூட முடியல. இப்படியெல்லாம் கர்த்தர் உடைக்க ஆரம்பிப்பான். தூண்டிலோடு போகிற விசுவாசிகள், பழைய நிலைக்கு போகிற விசுவாசிகள், நான் பழைய வனாந்தரத்துக்கு போய்விட்டேன், கர்த்தரை தண்டிக்கிறான் நினைக்காது. கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிற இடத்துல இதை போட்டுக்கொண்டே வருவார், ஒரு இடம் வைத்து கொண்டே வருவார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொண்டே இருக்கணும். உங்களால் அது அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது. வளர்ந்துட்டோம், நாம் ஸ்திரப்பட்டு விட்டோம் என்று என்னாலுமே நம்ம சொல்லவே முடியாது. அணுதினமும் தேவன் நம்மை நினைத்தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் தூண்டிலோடு போகிறது ஒரு பெரிய காரியம். சிந்தையில் இருக்கிற மேட்டிமை இறக்கவே முடியாது. சரீரம் கூட எவ்வளோனா தாழ்மையாக காமிச்சிக்கலாம், எளிமையாக ட்ரெஸ் பண்ணலாம், எளிமையாக பேசலாம். ஆனால் இந்த செய்கையில் வரப்போ தாழ்மை வராது. என்ன போய் தூண்டில் போட சொல்லிட்டார். தூண்டில் என்பது ஒரு அடிப்படை காரியம். ஸ்கூல் பசங்க செய்வாங்க. அதான் சொன்ன, சைக்கிளில் போகிறது யார் போவோம்? இது நம்ம ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. வலையோடு அப்படி எடுத்து தோளில் போட்டு போகிற பேதுரு, 2 ஆட்களோடு போகிற ஒரு டான் மாதிரி போகிற பேதுரு, இதில் போயிட்டு அவர் தூண்டில் எடுத்துன்னு போகிறதுக்கு 2 பேர் தேவையா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறேன், நீ போன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல. கடலில் தூண்டில் போடுறது நடக்காத காரியம், அது ரொம்ப பரிகாசத்துக்குரிய காரியம். ஆனால் நமக்கு தேவை ஒரு மீன் தான். நீ வலை போடாத,
மிஸ் ஆகிடும். உனக்கு தேவை ஒரு மாப்பிள்ளை தான், உனக்கு தேவை ஒரு பொண்ணு தான், உனக்கு தேவையானது ஒரே ஒரு காரியம்தான். அது கூட மீன் இல்லை ப்ரையாரிட்டி. மீன் வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளே ஒரு காசு இருக்கும். அது நீ இந்த தொழிலில் செம்மட தொழிலில் தான் நீ அதை மீன் பிடிச்சி தான் அந்த வரியை கட்டணும். உன்னுடைய தேவைகள் அல்லது நம்முடைய தேவைகளை நீ உழைத்து தான் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவைகள். வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறது. இதுக்கு போய் கடை வாங்காத. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது, பர்த்டே கொண்டாடுறது, கல்யாண நாள் கொண்டாடுறது, இது கடன் வாங்காத செய்யுங்க, நல்லா வருவீங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் சேர்த்து வரும். இதில் வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது எதுவாக இருந்தாலும் நீ உழைச்சி தான் செய்யணும். நமக்கு தேவை ஒரு மீன். அந்த ஒரு மீனுக்கு ஒரு தூண்டில் போதும். அந்த ஒரு மீனை பிடிக்க 9 பேரை கூட்டின்னு போகாது. காஸ்ட் கட்டிங் பண்ணணும். இப்போ இந்த ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும். கரெக்டாக சொல்லிட்டார். ஒரு மீனை பிடி எடுத்து போய் மார்க்கெட்டில் கொடுன்னா பிரச்சனை. ஒரு மீனை பிடி, அது வாயத்துற, அது வாயுள்ள ஒரு வெள்ளி காசு இருக்குன்னு சொன்னப்போ எதுவுமே பண்ண முடியாது ஐயா. ஏசு சொல்லிட்டா அதுக்கு மறு உத்தரவே கிடையாது. ஏசு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு கதை. இந்த கர்த்தர் உங்கள் காரியத்துக்கு கட்டளையிட்டு விட்டார். அதனால் நீங்கள் இந்த பாதையில் பயணப்பட உங்கள் மனப்பக்குவம் இருக்கா? என்ன கூட கர்த்தர் சொன்னார். என்னை முதல்ல வெளிநாட்டு கூப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாஸ்டர், பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் நினச்சேன். அங்கே போய் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்காது. டிக்கெட்டெல்லாம் நம்மளது தான். ஆனால் அழைச்ச அன்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு இது. அதுக்கப்புறம் அப்படி பரவ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தாட்டில் எலிசம்மா நான் சொன்னேன், இது பட்டணத்துக்கு பிரபலங்கள்லாம் வராங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் பேசி விட்றேன். வேறு எங்கன்னா வேலைக்கு போகிறீங்களா? வீட்டு வேலை செய்கிற அம்மா என்னை கூப்பிடுச்சு. வேறு எங்கன்னா பெரிய வீடை பார்த்துமா? எல்லாம் வேணா ஐயா, இஸ்ரேலுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாக இருக்கேன். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் காண்கிறேன். நீங்கள் வந்தீர்கள், எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, நோய்கள் குணமானது, வளங்கள் பெருகினது, போதைகள் ஒழிந்தது. அது சொன்ன சாட்சி சொல்கிறேன். இதுவே எனக்கு போதும். நான் இருக்கிற இடமே எனக்கு போதும். நான் செய்கிற வேலையே எனக்கு போதும். எல்லாத்துலையும் திருப்தியான ஒரு வார்த்தை. செல்வந்தர் நிறைந்த குடும்பத்தில் கூட இதை நான் கேள்விப்பட்டது. சாமானியமான ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் படுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வேறு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது, அந்த ரூம் இருக்கா, இங்கே நீங்கள் படுத்துக்கலாம், இங்கே வாங்க, இங்கே சாப்பிட்டுக்கணும். பக்கத்தில் தான் இல்லை, இங்கே இடம் இல்லை, இது இடம் சின்னதாக இருக்கும், நினைக்காதீங்க, உங்களுக்கு இடம் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் எல்லாம் பரவி இந்த மாதிரி ஒருத்தர் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே 2 நாள் அங்கே 2 நாள் அங்கங்கே கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக 2 நாள் ஃப்ளைட் ஏற்றுக்குன்னா 2 நாள் முன்னாடி இவங்க வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி ஊருக்கு வந்தேன். 1 மாதம் பயணத்தில். அழைப்பு ஆரம்பமான அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தோற்றத்தை வச்சு இயேசு என்றுமே எடை போடல. இந்த மனுஷனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போகவே இல்லை. அருமையான மனுஷன். இந்த தூண்டில் போடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். வளர்ந்த பிறகு தூண்டில் போடுறது. வலை போட வேண்டிய மனுஷனை போய் தூண்டில் போட வச்சுட்டாரே ஆண்டவர்னு நொந்துக்காமல். நாங்களாம் இப்படி கறி, மீன், கவுதாரி, காடன் சாப்பிட்டு, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் சாப்பிட்டு, அப்பங்களால் நிறைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் கொண்ட எகிப்தில் இருந்த பொழுது இப்படி இருந்து வளர்த்தமாக வாழ்ந்த நாங்கள், எப்படி வாழ்ந்த நாங்கள் இந்த வனாந்தரத்தில் மண்ணா தின்ன வேண்டுமா? நீ தின்னு, சேர்த்து தின்றேன். அடுத்த வேலை மண்ணா தான். நாளைக்கு சப்பாத்தி ஒரு வாட்டி இருந்தால் ஓகே, உப்புமா ஏதோ ஒரு நாள் இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்லாம். இதுவே வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும்? செஞ்ச போனவே பிரியாணி எவ்வளோ நாள் கொடுத்தாலும் சாட்டினே இருக்கும். அதுவே கொஞ்சம் சொல்லிச்சிடும். எது ஒன்றுமே சொல்லிச்சிடும். இந்த மண்ணா விஷயம் அதே மாதிரி தான். சலிப்பு தட்டு, அதாவது முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கையை. மண்ணாவை பார்த்தோன்னா அவ்வளோதான். இதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம்னு நினச்சேன் உண்டு. இந்த மண்ணாவோட மேன்மை தெரியாது, இந்த மண்ணாவோட அருமை தெரியாது. நோயே வரல அந்த மண்ணா சாப்பிட்டு. ஒரு காலகட்டத்தை உணவையே கத்தை நம்ம விட்டு பிரித்து எடுக்கிறோம். உடைன்னு இருக்கிற மோகத்தை பிரித்து எடுக்கிறோம். அப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், இப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், ஹேரை கர்லி ஆக்குறோம், இப்படி டை அடிக்கிறோம், அப்படி டை அடிக்கிறோம், இப்படி சுட்டு எல்லாம் போச்சா? சொட்டையாச்சா? மயிரே போச்சா? தலையில் இருக்க மயிர் போச்சா? அப்புறம் 6 பேக்கு 7 பேக்குன்னு இப்போ நம்ம பார்த்தா அரிசி மூட்டை லெவல் ஆகிட்டோம். ஜிம்முக்கு போகிறோம், இதை ஜிம் போகிறோம், இங்கே ஜிம் போகிறோம், ஒன்றும் இல்லை. உருண்டையாக இட்ஸ் பாடி இப்போது சிலிண்ட்ரிக்கல் பொசிஷனில் வந்துடுச்சு. அதுதான் எங்கே வெயிட்டு செஞ்சாலும், நீங்கள் வெயிட்டு குறைச்சாலும், நடந்தாலும் நம்ம சதை நம்மளோட கொண்டிருக்குறது. சோறு தின்னாலும் அப்படியே தான் இருக்குது. எதையுமே பாராட்டாத, எல்லாத்துலேயும் செக் வச்சுன்னே வருவார் கர்த்தர். என்னென்னலாம் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. நல்லா இருந்த ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, எவனோ சொல்லியிருக்கிறான், நல்லா அழகாக இந்த லேகியம் சாப்பிடுன்னு. இந்த அம்மா சொன்னது அப்படியே அழுதுட்டேன் நான் பார்த்து. இதுக்கு ப்ரேயர், கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் அது. நான் போய் ப்ரேயர் பண்ணுறேன்.
அந்த அம்மா முதல்ல உங்களை பார்க்காது போயிட்டேன். ஏன்? இல்லை எல்லாம் யூடியூப்ல எல்லாம் கேட்டேன், நல்லா இருக்கு, முதல்ல தெரில எனக்கு. என்னதாம்மா ஆச்சு? கிட்னி எப்படிம்மா ஆயிடுச்சு? நான் அம்மா அம்மான்னு பேசுகிறேன், கடைசியில் அது ஏன் ஏஜ் 75 பான். பாஸ்டர் நானும் நீங்கள்லாம் ஒரே ஏஜ் தான். ஐயோ ரொம்ப வயோதிகமாக தெரியுறீங்க சிஸ்டர். ஐம் சாரி, தெரியல, வயசானவங்கள தெரியுறீங்க. ஆமாம் ஐயா, நல்லா தான் இருந்தேன். நான் நடுவில் ஒருத்தன் வந்து ஏதோ சொல்லி கொடுத்தான், டிவியை பார்த்தேன், லேகியம் சாப்பிடு அது சாப்பிடுன்னு சாப்பிட்டேன். ஒரு பக்கம் சரியாயிடுச்சு. அது அதாவது அது கேட்ட மாதிரி கலர்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி சொன்னது சொல்கிறேன். முதல்ல நான் உங்கள் கலரில் இருந்தேன், அப்புறம் அது சாப்பிட்டோன்னே சூப்பராக ஆகிட்டேன்னு அப்பயே நினச்சேன். ஆஹா, அவ்வளோ அகௌரவமாக இருக்கேன் நான். சரி, அப்படியே மனசு சொல்லுது, டேய் அந்த லேக்கு எங்கே விற்கிது கேட்டு நீயும் சாப்பிடு. மனசாட்சி சொல். அப்படியே சிஸ்டர், அது சாப்பிட்டு கலர் ஆகிட்டீங்களா? நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போட்டு கம்பெனி மேலே கேஸ் போடுற அளவுக்கு போயிட்டேன். நான் ஒரு காலத்தில் 7 நாள் சேவ் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான். சொல்லுங்கள் என்ன விஷயம், கலர் ஆகிட்டீங்களா? கேளுங்க பாஸ்டர், எல்லாம் போட்டு கலர் ஆகிட்டுறா. திடீர்னு நீங்கள் வலிச்சது. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே ஏதோ தேவையில்லாத மருந்து சாப்பிட்டு கிட்னி அடி வாங்கிடுச்சு. எனக்கு கலர் வந்துச்சு, கிட்னி போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கார் வந்தார். இது மாதிரி தான் என்னையும் சும்மா இல்லாமல் டை அடிக்க சொன்னால், ஏதோ ஒரு எளிமையான டை ஒன்று, அதாவது ஒரு வாட்டி நீங்கள் அடிச்சிட்டிங்களாக்கா அது கலர் போகாது. அட மூளை வெட்ட முட்டமே மயிர் வளராது, முடி வெட்ட மாட்டேன், அப்படியே இருக்க போகுது உனக்கு. வளர முடியும்னா மேலே அடிக்கிற டை வளர வளர வெள்ளை வராதா? அதை மண்டையை கழுவி விற்றுருக்குறான் அந்த டை. அது ஒரு சதுரங்க வெட்டன்னு வச்சுக்கோங்க. என்ன அந்த டைக்கு வந்து 50,000 ரூபாய். அது இந்த மருந்துக்கு ஒரு 50,000. ஏதாவது ஒரு 50,000 கூட ரெண்டும் தரேன். பொண்டாட்டி சொல்லிச்சு, நான் 50,000 கொடுத்து கலராகத்து அந்த இது வாங்கிக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா அதுக்கு உங்களுக்கு என்னாமல் வந்து டை தரேன். அவருக்கு 50,000 ரூபாய்க்கு புருஷனும் பொண்டாட்டி இளமையாக வராங்க, எப்படி இருக்கும்? அவர் சும்மா இந்தம்மா அந்த லேகியத்தை எடுத்து அவர் ஐயா வந்து அல்வா மாதிரி பொண்டாட்டிக்கு ஊட்ட, பொண்டாட்டி டையை புருஷனுக்கு அடிக்க. இப்போ அவர் தான் சொல்கிறாரு, டை அடித்து கண் பார்வை போயிடுச்சு. 6 மணிக்கு மேலே லாரி வருதான்னு தெரில, 2 பைக் வருதான்னு தெரில, கண் பார்வை டிம்மு அடிக்குது, சைட் அடிக்குது. அது சைட் போச்சு, தைரியமாக போக முடியாது. எல்லாம் டபுளாக தெரியுறாங்க. ஃபுல்லாக போல் லைட்டாக போயிருக்குது. இது கிட்னியே போயிடுச்சு. ஏமா உனக்கு இந்த வேலை? நல்லா தானே கர்த்தர் படித்த என்னையா தலையில் வெள்ளை மயிர் வந்து வந்துன்னு போகுது. 50,000 ரூபா கொடுத்தாடா வாங்குவீங்க, அதுக்கு நான் அடிப்பாவீங்களா? என்ன படிச்சிருக்காங்க? ஹெட் மாஸ்டராக வந்து ரிட்டையர் ஆகிருக்கும். அடா கன்றாவீங்களா? வேறு எதுனா அந்த கூட மன்னிச்சிடலாம். படித்த மூதேவிங்களா நீங்கள்? உன் லேகிங் கேட்குறதுல உனக்கு கலருக்கு கேள்வி. கிட்னி போச்சா, இது யாராவது தருவாங்களா திரும்பி? சரி இருந்துன்னு போகுது வெள்ளை மயிறு இல்லை, இப்போ எங்கே போய் பொண்ணை கட்ட போகிறேன்? ஏன் இதெல்லாம்? கண்ணுக்கு கண்ணு போச்சு, கிட்னி இல்லை, அது டயாலிசிஸ். ஐ நோ பீப்புள், யூ நோ வெரி வெல் அபவுட் டயாலிசிஸ். கொஞ்ச நாளில் டிக்கெட்டு. யாரும் மந்திரம் பண்ணல, யாரும் எதுவும் செய்ய வேணாம், நம்மளே போதும் நம்ம உடலை கெடுத்து நாசம் பண்ணுறதுக்கு. கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காரா? அது அவருடைய வழியில் அவர் சாயில் இருக்கிறோன்னு நினச்சின்னு போயினே இருக்க வேண்டியது. இதை வாங்கி தின்றது, அதை வாங்கி தின்றது, இந்த மாத்திரை போகிறது, அந்த மாத்திரை போகிறது, கடைசியில் அவ்வளோதான், இருக்கிறது போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி ஆகிடும். இப்போ அது கிட்னி பேஷண்ட் ஆகி டயாலிசிஸ் பண்ணி இப்போ அந்த மாதிரி இருக்குதோ செத்துச்சான்னு தெரில. அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டணும். சுகர் வந்துச்சு, கிட்னி அடிச்சிச்சு, எனக்கு இது ஆச்சு அது ஆச்சு, கிட்னி போச்சு, அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். இது போய் கண்ட மருந்து தின்ட்டு டிவியில் வந்தான். அதோட டிவியிலே வரதில்லை, அவன் முடிச்சிட்டான், அவன் கலெக்ஷன் முடிச்சிட்டான். இந்த மாதிரி 20 பேருக்கு பண்ணி அவன் 10 லட்ச ரூபாய்க்கு கிளம்பிட்டான். அது ஒரு சதுரங்க வேட்டை சொல்கிறேன் இல்லையா? அதெல்லாம் அப்படி தான். விளம்பரத்துக்கு காசு கொடுத்தா அவன் போட போகிறான். இதுலன்னு அது பார்க்குற நம்ம தான் இருக்கணும். இதெல்லாம் ஏவால் வஞ்சிக்கப்பட்ட மாதிரி. நீ அழகாகணும், இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை சாப்பிடு சாப்பிடு. நான் சொல்கிறேன் தானியல் மாதிரி சாப்பிடாமல் இருந்தாலே அழகாக இருப்போம். உபவாசம் இருந்தால் அது ஒரு அழகு வரும். இது சத்தியங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. உபவாசம் இருந்தால் அழகாக கொழுப்பெல்லாம் போயிடும். உபவாசம் இருந்தால் ஷேப் ஆகிடும். உபவாசம் மாதிரி ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. முடிஞ்சால் என்னோட இருங்க, இருக்கணும்னு நினச்சவங்க சனிக்கிழமை இருங்க. ஒருவேளை 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதும். ரொம்ப நான் உங்களை வருத்தலை. 40 நாள் அந்த 20 நாள் 60 நாள் அதெல்லாம் வேணாம். டேனியல் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு ஒரு காய்கறியே தின்னோம் ஒரு அம்மா. ஆமாம், டேனியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபாஸ்டிங் இவங்களே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆட்கள்லாம் தெரியும். அது அந்த அம்மாவை தெரியாது. டேனியல் ஃபாஸ்டிங்னா இதுதான். எனக்கு டேனியல் மாதிரி பண்ணி ஜெபம் பண்ணும்போது இந்த அம்மா ஏசு தூதரோடு வரும் ஏதோ வெளிப்பாடு சொல்ல போகிறாருன்னு நினச்சா 5 காலிஃப்ளவரு பகோடா பண்ணி வச்சுருக்கு. வெறும் வெஜ்ஜு தான் சாப்பிடும்.
அது முடிச்சோன்னு சிக்கன் சூப். வாய்க்கும் வேலை நிறுத்துறதே கிடையாது, பாட்டுக்கு அரைச்சிடும். சோத்திரம் 2 வாயில் போடும், சோத்திரம் 2 வாயில் போடும். இப்படியே பண்ணி கழிச்சிட்டு டேனியல் ஃபாஸ்டிங். இது டேனியல் கேட்டார்னு என்ன வரும் சொன்னேன், நான் முடிச்சுட்டு வந்தேன். சிங்கம் வந்து கடிச்சிடும், இந்த மாதிரிலாம் பண்ணான். போடப்பட்டு சிங்கம் இன்னும் ஃபஸ்ட்டு கடிச்சிடும், அந்த மாதிரிலாம். அது நான் டேனியல் ஃபாஸ்டிங். சோறே தின்னலாம் இல்லை. எதுக்கு டேனியல் ஃபாஸ்டிங்? இல்லை, அவர் மரக்கறிகளை மட்டும் சாப்பிட்டார். அப்படி ஒரு உபவாசம். மரக்கறி சாப்பிட்டா என்ன, அதான் வயதுல நிரப்புது இல்லை, பெட்ரோல் டேங்க்கில் போகிற மாதிரி ரொம்ப இருக்குது. இதை சாப்பிடுது, அதை குடிக்குது, இது அப்புறம் இந்த ஜூஸை குடிக்குது, சூப்பு குடிக்குது. வயிறு கண்டென்ட் அதே பழைய மாதிரி தான் இருக்குது. டேனியல் ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மரக்கறிகளை சாப்பிட்றோம். அப்போ சிக்கன் சூப்பு தானே குடிக்கிறேன். அதை மருமகிட்ட சொல்லி சிக்கனை அரைச்சி சூப் ஆக்கியிருக்கு. சாலிட் சிக்கன் கிடையாது, போன்ஸ் கிடையாது. இதில் எதனா சிக்கன் பீஸை பாருங்கள், அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்கள். இதில் வேறு ஆர்கியூமெண்ட்டு. சரி, டேனியல் ஆச்சு, நீ ஆச்சு, விட்ரு, ஏதோ இருந்துக்கோ, உனக்கு என்ன தோணுதோ செய்யலை, யாரும் தடை செய்யப்படல. ஆனால் இந்த மாதிரிலாம் போய் மாட்டி இருக்கிற சரத்தை கெடுத்து அழிந்து நாசம் போதோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது ஒரு மடத்தனமாக காணப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய கோமாளித்தனமாக இருந்துச்சு. அது நம்ம சுயத்தை உடைக்கிறதா இருந்துச்சு. எதுவுமே நம்ம சுயத்தை மேன்மைப்படுத்த தேவ சுத்தம் நினைக்கூடாது. நம்ம சுயத்தை, நம்ம கௌரவத்தை அழிக்கிறதா, நம்ம பேரை கெடுக்கிறதாகவே பிள்ளைகளோட செய்கை காணப்படும். இப்படியே போய் கொண்டு அந்த பிள்ளைகளை வெறுக்காமல் கர்த்தருக்குள்ளே அன்பு பாராட்டி கொண்டு கடிந்து கொள்ளாமலே வந்து ஜபித்து கொண்டே வருகிற பொழுது அதே பிள்ளையை கர்த்தர் சாட்சியாக மாற செய்வான். கடிந்து கொள்ள விசுவாசி ஆனாலும் சரி, வசனம் கடிந்து கொண்டாத விஷயம் வேறு. போதகனை நான் டேரெக்டாக கடிந்து கொள்ளக்கூடாது. அவங்களோட விஷயம் வரைக்கும் சொல்கிறேன். வேறு மாதிரி ஏன் இது வேறெல்லாம் வச்சுக்கூடாது. அது ஒரு காலத்தில் சாட்சியாக மாறும். கர்த்தர் சொல்கிற காரியம் உங்கள் வீட்டு பிரச்சனை என்று முடிந்தது. நீங்கள் ரொம்ப அலட்டிக்கூடாது. உடலையும் மனசையும் போட்டு அலட்டிக்கொள்ளவே கூடாது. கர்த்தர் நம்ம நல்ல விதம் படிச்சு நம்ம கெடுத்துக்கூடாது. டூ மச் ஆஃப் ஆங்கர், டூ மச் ஆஃப் ஷவுட்டிங், டூ மச் ஆஃப் பிபி ஏறும். ஒல்லியாக இருக்கணுங்க கொலஸ்ட்ரால் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒல்லியாக இருக்கணுங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. நான் நினச்சேன் கொலஸ்ட்ரால் பிபி எல்லாத்துக்கும் அதிபதியாக இருப்போம் போல்துன்னு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வீட்டுக்கு வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒன்றுமே இல்லைன்ட்டோம். யாருமே நம்பலை வீட்டில். அப்படி எனக்கு எதாவது வந்தால் தான் நம்புவீங்களா நீங்கள்? சரி, உண்மையிலே சொல்கிறேன். ஐயா ஒன்றும் இல்லை, எல்லோரும் சொல்கிறான், குடும்பேஷன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லையா? ஏன் கொழுப்பு பிடிச்ச மனுஷனா தெரிதா? அவ்வளோ நாள் அப்படி தான் பார்த்துருந்துருக்கீங்க இல்லையா? அடே அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் வச்சிருக்காருமா, என்ன வச்சிருக்கார் பூமியில், நோய் நொடியெல்லாம் வச்சிருக்கார். சந்தோஷப்படுங்க. கொலஸ்ட்ரால் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு? டீபர்ஸ் பிபி இல்லையா? சுகர் இல்லையா? எதுவுமே இல்லை, பர்ஃபெக்ட். அப்போ என்ன தான் இருக்குது? ஒன்றும் இல்லையா உனக்கு? ஒன்றுமே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவரே, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதெல்லாம் நன்றி ஆண்டவரே. மருந்து மாத்திரையும் சுத்தாது வச்சிருக்கிறேன், நன்றி. கூட பட்சம்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகுது வண்டி. சின்ன வயசில் கத்திரை ஏற்றுக்கொண்ட போது எல்லாம் பறிக்கச்சிட்டாங்க. இது பெரிய இவருக்கு ஏசு வந்தாராம் போனாரான். ஆமாம், அவரே வந்தார். நம்ம கூப்பிட்டா வர்ற இதுவாக இது ஒரு தெய்வ செய்கை, தேவனுடைய செயல் அது. அதுக்கப்புறம் இது செய்ய மாட்டாராம், அது செய்ய மாட்டாரா, எதுவுமே செய்யலை. வேதம் என்ன சொல்லிச்சோ அது மட்டுமே போச்சு. ஒரு காலம் 26 வயசுலேருந்து சொல்கிறேன், ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து. சோர்த்து என்ன மாட்டுறாரு? எந்த பழக்க வழக்கம் இல்லை. ஊழியத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையா? கிறிஸ்துவ குடும்பம் தான் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்லாம் நல்லா அவங்க இஷ்டம் போல் வாழ்கிற ஜனங்க. இப்படியே போய் கொண்டு இருந்தது. அப்படியே சைக்கிளில் வர ஆரம்பிச்சிச்சு. கார்லேருந்து சைக்கிள் வந்துருக்கு. ஒரே காரியம் வந்தது. ஆனால் இப்போ செக் பண்ணி சொன்னோம் நடுவில் ஏதோ நந்தருது உங்கள் உடம்புல. 26 வயசில் கிட்டத்தட்ட ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த பாடி ஃபுல்லாக மாறி இருக்கு. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு பார்த்தா சைக்கிள் ஓட்டினேன், பைசைக்கிள். அது இனி காத்திருக்கு. தேவன் உங்களை உபத்திரத்தில் நடத்துக்கிற பொழுது இது 3 வருஷம் சைக்கிள் ஓட்டியிருக்கேன் நான் ஊழியத்தில். அதுக்கு முன்னே 3 வருஷம் நடந்து போயிருக்கேன். உடலில் அந்த கொழுப்புன்றதை அப்படி வாட்டி வதக்கி கர்த்தரை எடுத்துகிட்டு வர்றார் வெளில. இது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி கொலஸ்ட்ராலுக்கு அதிபதியாக இருப்பேன் நான், கிங் ஆஃப் கொலஸ்ட்ரால். இதெல்லாம் தேவன் உங்களை நடத்துகிற பொழுது தெரியாது, ஆரம்ப காலத்தில் தெரியாது. போக 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 எல்லாம் தேவனத்தில் அன்புகளும் சகல நன்மைக்கு ஏதோ நடைபெறுகிறது தெரிய வரும். ஆக மொத்தம் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஒரு காசு இயேசுக்கு சரியானது, பேதுருக்கும் சரியானது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் வீட்டிலே ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்கள் யாருக்கும் எதுவும் பாக்கி இல்லாமல் பாதுகாத்துக்கும்.
இயேசு தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு சதாகாலம் செலப்பசோன் கூடி இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அன்பின் விருந்து இருக்கிறது, சாப்பிட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.